பிரைஸ் காட். குட் மார்னிங். எல்லாரையும் இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் செழிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை பாதுகாக்கும். மகிமையான காரியங்களை போதிக்கிற பல ஞானவான்களின் சமுதாயத்துக்கு தகப்பனாக இருக்கிற நல்ல ஒரு தேவதாசனை கர்த்தர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஞானவான்களுடைய சமுதாயத்துக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். ஏன்னா ஞானவான்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஞானத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேலே தருவார். நான் நம்புகிற ஐஸ்வர்யத்தை ஈர்க்கிற ஒரு அபிஷேகம் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்கிறேன்னா நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. அவர் பேசும்போது நம்ம சபையில் எப்படி இருப்பீங்களோ அதை விட இன்னொரு மடங்கு விட்டா நீங்கள் காட்டணும். இன்றையிலிருந்து எங்களுடைய சபையின் தரம் மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பங்களின் தரமும் தரம் உயர்த்துகிற ஊழியர்களை கர்த்தர் நம்மத்திலே கொண்டு வந்திருக்கிறார். நேரம் போதாது கரங்களை தட்டி அருமையான தகப்பனை நாங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸோ இந்த இலங்கை தேசத்தில் உங்களை இந்த நாளில் நேரில் சந்தித்து உங்களோடு தேவ வார்த்தையை பேசும்படி கர்த்தர் தந்த இந்த அற்புதமான வாசலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நீங்கள் வானத்து வாசலுக்கு கீழே தான் உட்கார்ந்து. ஸோ இந்த அற்புதமான தருணத்தில் ஆமேன் அநேக தேவ மனிதர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லுகிறேன். விசேஷமாய் அருமையான முதிர்ந்த போதகர் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சத்தியத்தை உங்கள் தேசத்தில் போதித்த அருமையான போதகர் தேவா அவர்களையும் ஆமென் ஆமென் ஆமென். இப்போவுமே நம்மளை வச்சு செய்கிறாங்க. இப்போ பேசினாலே இலங்கை தேசத்துக்கு வந்திருக்கிற உங்கள் பாஸ்டர் பாருங்கள், அவருக்கு அவ்வளோ ஃபோனு அவ்வளோ மெசேஜ். ஒன்று மட்டும் உறுதி, இன்னும் உங்கள் சபை பிரபலம் அடையும். அல்லேலூயா ஆமென். உங்கள் பாஸ்டர் ஏற்கனவே மீடியா எல்லாம் வர்றாரு. இன்னும் உலக பிரசித்தி பெற்ற போதகராக. அது ஒன்று அனாயிண்டிங்கு, இன்னொன்று நமக்கு வேலை செய்கிறதுக்கே சில எதிரியை கடவுள் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? கடவுள் நமக்கான வேலையை நம்ம எதிரியை வச்சே செய்ய வைப்பார். ஆமென். எதுக்கு நீ போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு? உனக்கு போஸ்டர் ஓட்டுற வேலையை சில பேர் செய்ய போகிறாங்க. ஆமென். அதனால எதிரிகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா சில நேரம் நமக்காக அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க. ஆமென் ஆமென். ஸோ தேவன் இந்த அற்புதமான தருணத்தில் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், இன்னும் அநேக போதகர்கள் இங்கே இருக்கிறீங்க. ஆன்லைனில் பார்த்து தொடர்பு கொண்ட அநேகர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் நான் இன்றைக்கி சந்திப்பேன். ஸோ அவர்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேற்றைக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம். முதலாவது இலங்கை தேசத்தில் பாஸ்டர் மணியன் ஜேசுதாஸ் அவருடைய சபையிலே கடந்த ஒரு 3-4 வருடங்களாக இப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்களோடு இணைந்து அந்த சபையிலே நான் போதித்து வந்தேன். இந்த முறை அங்கு மாத்திரம் இல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து வவுனியா, கரெக்டாக பேர் சொல்கிறேன்னா, வவுனியாவிலே செய்தேன். ஸோ இதுதான் இலங்கையில் நான் பேசுகிற இந்த பயணத்தில் நான் பேசுகிற இதுதான் உங்களுடைய சபை தான் இறுதியான சபை. ஸோ அதனால் எப்போவுமே முதல்ல வர்றதை விட பின்னாடி இன்னும் நிறைய வரும். ஆமென். ஸோ ஒரு பெரிய மகிமையை இந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். இந்த சபை இல்லாமல் நாங்கள் வெளியிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்றவங்க மட்டும் உங்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் இந்த போதனை கேட்பதற்கே நான் வெளியிலிருந்து வந்திருக்கிறேன். நல்லா தூக்கி காட்டுங்க. ஆல்மோஸ்ட் 50%. நல்லா அவங்கள கையை தட்டி வரவேற்போம். ஆமென் ஆமென். Thank you so much for coming. மேபி நீங்கள் ஆன்லைனில் பார்த்து வந்திருக்கலாம், இல்லை யூடியூப்ஸ் மூலமாக வந்திருக்கலாம். வேறு எந்த விதத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென்.
ஸோ தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்க வந்திருக்கிறபடியினால் அந்த வார்த்தை உங்களை வெறுமனையாய் அனுப்பி வைக்காது. ஆமென். ஸோ இந்த நாளில் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஸோ இன்னையிலிருந்து இந்த சபையின் மீதும் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில உயரிய நன்மையான காரியங்கள் துவங்குகிறது. ஹalleluya. ஆமென். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். ஆமென். So you will see the glory of God. Amen. ஆமென். இந்த வசனத்தை சொல்லுகிற பகுதிகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். Amen. ஆமென். அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் நீங்க பார்த்த க்ளோரியை விட இனிமே நீங்க பார்க்க போறது பல மடங்கு பெருசாக இருக்கு. Amen. ஆமென். இந்த க்ளோரி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாட் இஸ் க்ளோரி? நான் நினச்சேன் சின்ன பையனாக இருக்கும்போது க்ளோரின்றாங்களே, அது ஏதாவது சிஸ்டர் பேராக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து க்ளோரின்னு ஒன்று நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ புகையாக போகும் போல், ஏதோ க்ளோரின்றாங்களே அப்படி யோசித்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பைபிளை திறந்து வாசித்து பார்த்தா அந்த வசனத்தின் ஆகாயில் வருகிற அந்த வசனத்தின் முந்திய பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, க்ளோரியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. Amen. ஆமென். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது. The silver is mine, the gold is mine. Amen. Amen. ஆமென். ஆமென். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மகிமைனா வேற என்னமோ நினைச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி சபை பார்த்த செழிப்பை விட அதிகமான செழிப்பை சபை பார்க்க போகிறது. அதிகமான செழிப்பை சபை பார்க்க போகிறது. ஆமென். I tell you, the later glory is the greater glory. The later glory is the greater glory. ஆமென். இந்த பிந்தின மகிமையானது மேலான ஒரு மகிமையா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டது வெளிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை சில பிள்ளைகள் நாங்கள் இன்னும் உன்னத்தையுமே பார்க்கலன்ற மாதிரி இருக்கலாம், சிலர் கொஞ்சம் பார்த்துருக்குறோம் ஏதோ பொழைச்சி கிடக்கிறோன்ற மாதிரி நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் தலையெழுத்து மாறுகிறது. ஆமென். 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 இன்னைக்கு உங்கள் வரம்புகள் உடைக்கப்படுகிற நாள். ஆமென். தேவனுடைய அளவற்ற செழுமைகள் உங்களை நிரப்புகிற ஒரு நாள். ஆமென். தேவனுடைய அளவற்ற செழிப்பு உங்களை மூடுகிற ஒரு நாளாய் அது இருக்கிறது. ஆமென். ஸோ நீங்கள் கேட்கலாம், அது என்ன இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன இன்று ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களால் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் பாலசேகர் வருவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். You are already blessed. Amen. Amen. ஆனா ஏன் ஒரு மேன் ஆஃப் காட் ஏன் தேவை? அது என்ன இன்னையிலிருந்து அப்படின்றது மாதிரி இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் இன்னையிலிருந்து? why today is onward அப்படின்னா வேதவசனம் ஒரு முறைமையை பைபிள் வைத்திருக்கிறது. அது என்ன? கடவுளே ஒரு மனிதனை ஆசீர்வதித்தாலும் அவனை ஆசீர்வதிக்க ஒரு தேவ மனிதன் அவசியமா இருக்கு. ஆமென். இது நீங்க நம்புறீங்களா? இது நீங்க நம்புறீங்களா? இது முதல்ல நீங்க நம்புனீங்கன்னா தான் இம்பார்ட்டேஷன் இன்னைக்கு உண்டாகிறது. நீங்க பார்க்கலாம், ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு கொடுத்து விட்டார், நீ பெரிய ஜாதியா இருப்பாய், நீ நன்றாய் இருப்பாய், உன் பெயர் பெருமைப்படுத்தப்படும். இது எல்லாமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே வாக்குத்தத்தங்களை கொடுத்து விட்டார். ஆனால் மெல்கிசேதேக்குடைய வேலை என்ன? வாக்குத்தத்தம் பெற்றவனை அவன் ஆசீர்வதித்தான். அப்பனா என்ன அர்த்தம்? கடவுள் என்னதான் எனக்கு ப்ராமிஸும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் இந்த எர்த்லி அத்தாரிட்டியோட ஒருவர் என் வாழ்வை ஆசீர்வதிக்கும் போது அந்த நாள் முதற்கொண்டு ஆசீர்வாதங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென்.
அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த சுவிட்ச் போடப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு அந்த மண்டலம் திறக்கப்படுகிறது. ஹalleluya. ஆமென். பவுல் அப்போஸ்தலனை இயேசு நேரடியாய் சந்திக்கிறார். ஒரு என்கவுண்டர் நடக்கு. ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒளி அவன் மீது பட்டு அவன் இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாய் சந்திக்கப்படுகிறான். யார் இந்த பவுல் அப்போஸ்தலன்? கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருந்தவன். ஆனால் இப்பொழுது ஒரு என்கவுண்டர் நடக்கு. அந்த என்கவுண்டர் மூலமாக அவன் என்ன பண்றான்? இயேசுவின் சத்தத்தை கேட்கிறான். சவுலை, சவுலை, நீ யார்? நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றார். உடனே அவ்வளோ பெரிய ஒரு சந்திப்பு நடந்துச்சு பாருங்களேன். ஆனாலும் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அனனியா அப்படின்ற ஒருத்தன் வருவான், அவன் மேல கையை வைப்பான், அப்போ உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? இதுக்கு முன்னாடி இயேசுவே உங்க முன்னாடி தோண்டி இருந்தாலும், இதுக்கு முன்னாடி என்னதான் சில வார்த்தைகளை நீங்க பெற்றிருந்தாலும், இன்னைக்கு அனனியாவை போல சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில பேசும்படியாய், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில சொல்லும்படியாய் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். So I believe இந்த நாளிலே ஒரு great financial impartations உங்க மேல வரப்போகுது. ஒரு மிகப்பெரிய செழிப்பின் இம்பார்ட்டேஷன் உங்க மேல வரப்போகுது. ஆமென். ஹalleluya. அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, இன்று முதல். இன்று முதல் ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அப்போனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு திறந்து வாஸ்தா கூட என்னதான் போட்டிருக்கோம்? இன்று முதல். இன்று முதல் தான் போட்டிருக்கோம். நாளை முதல்ன்றதே கிடையாது. ஆண்டவர் இன்றைய ஆண்டவர்யா, இந்த தினத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் ஒன்றை உங்க வாழ்க்கையில இந்த நாளில் செய்ய போகிறார். ஆமென். இந்த இடத்துக்குள்ளே அவர் செய்ய போகிறார். சில திருப்பு முனைகளையும் சில அசாத்தியமான மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும்படி அவர் உங்களை இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள்னா அவங்க இல்லாதவங்க, தேவனுடைய சபைன்னா அது ஏதோ இருக்கும் அப்படின்ற நிலைமையெல்லாம் மாறி கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் தேசத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேசத்திலே அவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள் என்கிற நிலையிலே வாழும் ஒரு சீசன் துவங்குகிறது. ஆமென். நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? அந்த சீசனை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆமென். அந்த நாளை தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இயேசு சொன்னார், இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு ரொம்ப நாளா வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் எப்போ மேசியா வந்தாரோ அப்போ அவர் சொல்றாரு, இன்னைக்கு அது நிறைவேறுதுன்னாரு. ஆமென். நான் சொல்றேன், எத்தனையோ ப்ராமிசஸ் பொருளாதாரத்தை குறித்து நீங்க கேட்டிருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இந்த நாள் அந்த மண்டலம் திறக்கப்படுகிறது. இந்த நாள் அதற்கான காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. ஆமென். நான் சொல்றேன், இன்று முதல். எல்லாம் சொல்லுங்க, இன்று முதல். இன்று முதல். ஹalleluya. ஆமென். தரித்திரம் உங்களை விட்டு நீங்குது. தரித்திரம் என்ன விட்டு ஏழ்மை உங்களை விட்டு நீங்குது. ஆமென். பற்றாக்குறை உங்களை விட்டு நீங்குகிறது. வறுமை உங்களை விட்டு நீங்குகிறது. ஆமென். 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 இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் முழுவதும் வெறும் வார்த்தைகள் மட்டும் இடத்தில் வராமல் உங்க மேல ஒரு அனாயிண்டிங் ஊற்றப்பட ஆரம்பிக்கும். ஒரு அபிஷேகம் உங்க மேல் ஊற்றப்படும். ஆமென். What is the anointing? உபாகமம் 8:18 சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, I will give you the power to get wealth. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, power to get wealth. சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். ரொம்ப நாளா சபை என்ன பேசிடுச்சுன்னா, ஐஸ்வர்யமே தப்பு, ஐஸ்வர்யவானா இருக்கிறதே தப்பு, ஐஸ்வர்யவான்லாம் எங்க தான் போறான்? எங்க தான் போறான்? நரகத்துக்கு தான் போறான். பரலோகத்துக்கு யாரு தான் போவா? ஏழைகள் தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. பணக்காரன்லாம் எங்க போயிடுவான்? இப்படியே ரொம்ப நாளா பேசினவங்க எல்லாம் பணக்காரன் ஆயிட்டாங்க, கேட்டவங்க தான் ஏழையா இருக்கிறாங்க. நீங்க வேணா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அவருக்கு நல்ல வீடு,
நல்ல வாசல், நல்ல காரு, நல்ல தோட்டம் எல்லாம் இருக்கும். யாருக்கு? தரித்திரத்தை பேசுறவருக்கு. தரித்திரத்தை பேசுறவருக்கு. ஆனா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு ஸ்கிரீன்ல இல்லைன்னா எல்லா ஸ்கிரிப்சரும் உங்களுக்கு காட்டப்படும். ஆனா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது வசனம் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்னை சந்தித்து என்னிடத்துல கேட்கலாம். இந்த வசனம் பைபிள்ல இருக்குதா? இப்ப நான் சொன்னது எங்க இருக்குது? என்ன அழகா சொல்லிட்டீங்க பாருங்க. கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். என்ன அங்க சொல்றாரு? கொரிந்தியர்ல என்ன சொல்றாரு? நாங்கள் தரித்திரர் என்று எண்ணப்பட்டாலும் உங்களை யாரா மாத்திரம். அப்போ ஊழியக்காரர் தன்னை விட தன் ஜனத்தை உயர்த்தும்படியாக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஆனா இங்க கொஞ்சம் தலைகீழா இருக்குது. என்ன தலைகீழா இருக்குது? இவங்க கொஞ்சம் நல்லா இருந்துப்பாங்க, இவங்க கொஞ்சம் நல்லா இருந்துப்பாங்க, இவங்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணிப்பாங்க. ஆனா மக்களுக்கு சொல்றது என்னது? பணம் உனக்கு தேவையா, ஐஸ்வர்யம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை திட்டி, பணத்தை திட்டி எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தா இவங்க நல்லா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நான் ஒரு ஊழியக்காரன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதை விட என் கூட என்னுடைய மக்கள் அதை விட நன்றாக இருக்கும்படியாய். ஆமாம். எனக்கு மட்டும் கார் இல்லை, என் கூட 2 பேருக்கும் கார், சொந்தமாக கார் வச்சிருக்கிறாங்க. எங்கள் சபையில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கே சில ஏக்கர் லேண்டு தேவைப்படுற அளவுக்கு. ஆமாம். பாருங்க, ஒரு ஊழியரும் செழிக்கணும், விசுவாசியும் செழிக்கணும். செழிப்பை சொல்லிக் கொடுக்குற ஊழியர் தரித்திரத்தில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஜனங்க ஏழ்மையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்க, நான் 2 பேருக்கும், விசுவாசிகளுக்கு எப்படி ப்ராஸ்பெரிட்டி கான்ஃபரன்ஸ் நடத்துகிறேனோ அதே போல ஒவ்வொரு மாதமும் போதகர்கள் செழிப்பு கருத்தரங்கு நான் நடத்துகிறேன். அப்போ நான் என்ன நம்புறேன்? கர்த்தர் தம் ஊழியக்காரரின் செழிப்பை அவர் விரும்புகிறார். ஆமென். தமிழ் பைபிள்ல சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் அப்படின்னு தமிழ் பைபிள் இருக்குது, தமிழ்ல இருக்குது. ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சுகம் என்கிற வார்த்தை ப்ராஸ்பெரிட்டி என்று வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பெரிட்டி. இன்னைக்கு ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராஸ்பெரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி, ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். ஆமென். அப்போ யார் ப்ராஸ்பெரிட்டியா இருக்கலாம்? தேவ ஊழியர்கள் ப்ராஸ்பெரிட்டியா இருக்கலாம். அதே நேரத்தில் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். ஆமென். சோ எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்திருப்பது கடவுளுடைய திட்டம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஊழியர்கள் நன்றாய் இருக்கட்டும். ஊழியர்கள் நன்றாய் இருக்கட்டும். ஆமென். சில பேருக்கு சில மக்களுக்கு இவங்க தரித்திரத்தை மக்களுக்கு பேசியதுனால சில நேரம் ஊழியக்காரங்க நல்லா இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு எப்படி இருக்கும்? தேவையா இவருக்கு, என்ன ஆடம்பரமாக இருக்கிறார் அப்படின்றாங்க. பாவம், ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க? ஏன்னா இவங்களுக்கு இப்போ போதித்தது என்னது? தரித்திரத்தை. அதனால ஒரு ஊழியக்காரர் நல்லா இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுது? உள்ளத்துல பொசு பொசுன்னு ஆகுது. ஒருத்தர் சொன்னாரு, பாலுதரன் வீட்டில் 5 கிலோ தங்கம் கண்டுபிடிச்சாங்களாமே அப்படின்னாரு. இடையில நியூஸ்லலாம் வந்துச்சு இல்லையா? அப்போ நான் சொன்னேன், 5 கிலோ தங்கம் என் வீட்டிலே இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரு, ஒரு 500 கிலோவாவது இருந்திருக்க வேண்டாமா? எனக்கு 5 கிலோன்றது வருத்தம் தான். ஒரு டன்னாவது அட்லீஸ்ட் இருந்திருக்கும். 1000 கிலோவாவது கையை தட்டி வாங்கிக்கோங்க. ஆமென். உங்க மனதில் இருக்கிற தரித்திரம் இன்னைக்கு உடையுது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நான் சொல்றேன், இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற போதகர்கள் செழிக்க போகிறார்கள். ஆமென். ஆமென். இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற விசுவாசிகள் செழிக்க போகிறார்கள். ஆமென். ஆமென். இந்த இலங்கை தேசம் போல அருமையான தேசம் இல்லை. இது ஒரு அற்புதமான ஒரு தேசம், கடவுள் நேசிக்கிற ஒரு தேசம். கடவுள் இந்த தேசத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த தேசத்துடைய அருமை தெரியல.
நடந்த சில சோகமான காரியங்களை வச்சு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இனி இந்த தேசம் சரி கிடையாது, நம்ம எங்கேயாவது போயிடலான்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இலங்கை தேசத்தை குறித்து எனக்கு சொன்ன வார்த்தையை பாஸ்டர் மணியன் சபையில் பேசினேன். உங்களுக்கும் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். நான் சொல்றேன், பெத்லெகேமில் அப்பம் இல்லை என்று சொல்லி நகோமி எங்க போயிட்டா? மோவாப் தேசத்துக்கு போயிட்டா. ஆனா ஒரு சீசன் வந்துச்சு, கர்த்தர் தம் ஜனத்தை சந்தித்தார். இப்பொழுது பெத்லெகேமிலே அப்பம் உண்டு என்று கேள்விப்பட்டு நகோமி நகோமி மட்டும் வரல, ரூத்தையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஆமென் ஆமென். எங்க பார்த்தாலும் உங்க ஊர்ல ஒரு போர்டு பார்க்கிறேன். என்ன போர்டு? The land for sale அப்படின்னு, காணி விற்பனைக்கு உள்ளதுன்னு போட்டிருக்குது. நான் சொல்றேன், வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய வளமை இந்த தேசத்துக்குள் உண்டாக போகும். ஒரு பெரிய செழிப்பு இந்த தேசத்துக்குள் உண்டாக போகிறது. ஆமென். போனவங்களும் வருவாங்க, கூட கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டே வர போறாங்க. கடவுளுடைய பிள்ளைங்க உன்னை புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு நீ தேடி போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். சார், எகிப்துக்கு போனதுனால யோசேப்பு பொழைச்சுக்கிட்டான்னு பைபிள் போடல, யோசேப்பினால எகிப்து பிழைத்தது. இருக்கீங்களா யாராச்சும் காலையில? ஆமென் ஆமென். நிறைய பேருக்கு தெரியல, நான் தான் பிழைப்பை கொடுக்க போகிறவன். நான் எங்க இருக்கிறேனோ அங்க ஆசீர்வாதம். ஆமென். நான் எந்த தேசத்துல எந்த நாட்டுல நான் இருக்கிறேனோ அங்க ஆசீர்வாதம். ஆமென். அப்ப நான் சொல்றேன், எகிப்துக்கு போய் ஏதோ யோசேப்பு பொழைச்சுக்கிட்டான். நோ, யோசேப்பால் எகிப்து பிழைத்தது. அவன் எகிப்தியரின் வீட்டில் அவன் இருந்தான். அந்த எகிப்தியன் வீடு அவன் மூலமாய், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஆமென். அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, வீட்டை ஆசீர்வதித்தவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாட்டையே ஆசீர்வதித்தார். ஆமென் ஆமென். ஐயா, ஆசீர்வாதம் உங்க மேல வரும் பொழுது நீங்க இருக்கிற இடம் வனாந்தரமா இருந்தாலும் அது வயல்வெளியாய் மாறும். ஆமென். அந்த ஆசீர்வாத கிருபை, அந்த ஆசீர்வாத பலன் உங்க மேல வரும் பொழுது உங்க மூலமாய் வீடும் உங்கள் மூலமாய் நாடும் நன்றாயிருக்கும். இப்ப என்ன பிரச்சனைனா, விசுவாசிகள் இந்த சத்தியத்தை அறியாமல், சில போதகர்களும் இந்த சத்தியத்தை அறியாமல் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ பாருங்க, ஒரே லெட்டருக்கு மேல லெட்டர் பாஸ்டர் டேவிட்டுக்கு. என்ன? ஓ பிழையான உபதேசம், ஓ தவறான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன ஒன்றும் இல்லை, ஒரு செய்தியை முழுசா உட்கார்ந்து கேட்க சொல்லுங்க, மண்டையில வர வேண்டிய மாற்றம் தன்னால வர ஆரம்பிச்சு. ஆமென். இது எவ்வளவு வேத வசனத்தின் மையமாக கொண்ட ஒரு சுவிசேஷம் என்பது அவர்களுக்கு தெரியும். சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒண்ணுமில்லாம இருக்கிறதுக்காக இயேசு வந்தார், நான் தரித்திரத்தில் இருக்கிறதுக்காக இயேசு வந்தார். யோசித்து பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தரித்திரத்தை போக்கும்படி அவர் வந்தார். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 படி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், எல்லாம் சொல்லுங்க, இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்போ ஏழையானார்னா யார் ஏழையானார்னு சொல்லுவீங்க? அப்ப ஏழையாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் யாரா இருந்திருக்கணும்? பணக்காரனா இருக்கிறவர் தான் இப்ப யாரா மாற முடியும்? ஏழையா மாற முடியும். அப்ப ஏழையாக்க இயேசு மாறினார். எங்க மாறினார்? பிறந்த அன்னைக்கே ஏழையாயிட்டாரா? வாழும் போதே ஏழையா வாழ்ந்தாரா? இல்ல. சிலுவையில உங்க தரித்திரத்தை தலைமையில் அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில உங்கள் தரித்திரத்தை அவர் தலைமையில ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அவர் உங்களுக்காய் தரித்திரராய் மாறினார். ஆமென். அப்ப சிலுவையிலே இயேசு தரித்திரராய் மாறினதுனால வேதவசனம் சொல்லுகிறது, நாம் செல்வந்தர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, இயேசு இயேசு எனக்காக பாவமானார், எனக்காக பாவமானார், நான் நீதிமானாக மாறிவிட்டேன். நான் நீதிமானாக மாறிவிட்டேன். எங்க உட்கார்ந்து இருக்கிற அம்புட்டு பேரும் நீதிமான்கள். ஆமென். உங்க செயல்களினால் அல்ல, இயேசுவின் செயலால் நீங்கள் நீதிமான். ஆமென். ஆமென், ஆமென். அதே மாதிரி சொல்றேன், அவர் உங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். ஆமென், ஆமென். அப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தர் மேல கூட வியாதி இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, ஒருத்தர் மேல கூட பலகீனங்கள் இருக்க அதிகாரம் கிடையாது. ஆமென். பரிபூர்ண சுகம் உங்களுடையதா இருக்கிறது. அப்போ இயேசு எனக்காக தரித்திரர் என்ன பண்ணாரு? மாறினார். இப்போ அவர் தரித்திரனார் மாறினது எப்போ? அவர் தரித்திரரா மாறினாரு சிலுவையில். அது எப்போ நடந்துச்சு? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ நீங்க என்ன பண்ணல? பிறக்கவே இல்லை. அப்போ இயேசு அப்பவுமே உங்க தரித்திரத்தை என்ன பண்ணிட்டாரு? ஏத்துக்கிட்டாரு. அப்போ நீங்க பிறக்கும் போதே ஏழையா இல்ல, செல்வந்தரா தான் பிறந்திருக்கிறீங்க. என்ன அதை அறியறதுக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட தரித்திரவங்க மேல இருக்க அதிகாரம். ஆமென். ஒரு நிமிஷம் கூட வியாதி உங்க மேல இருக்கிற அதிகாரம் கிடையாது. ஒரு நிமிஷம் கூட பலகீனவங்க மேல இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். இன்னைக்கே அது மாறுகிறது. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லட்டும். உங்கள் தரித்திரத்தின் கடைசி நாள் இன்று, உங்கள் வறுமையின் கடைசி நாள் இன்று, உங்கள் ஏழ்மையின் கடைசி நாள் இன்று. ஆமென். உங்கள் இல்லாமையின் கடைசி நாள் இன்று, உங்கள் பற்றாக்குறையின் கடைசி நாள் இன்று, உங்கள் கடனின் கடைசி நாள் இன்று. ஆமென். This is the last day. சொல்லிருங்க, கடனே பாய். சொல்லுங்க, வறுமையே டாடா. ஆமென். சொல்லிருங்க, டாடா பாய். இனிமே இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண்பது இல்லை. ஆமென். கடவுள் பாருங்க, உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா அதை எடுத்து போட விரும்புகிறார். ஆமென். ஒரு முறை அவர் எடுத்தாருன்னா எடுத்ததுதான். எப்போதும் உங்க மேல இருக்கிற மாதிரி ஒரு செழிப்பை அவருங்க மேல ஊற்றும்படி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை, இன்று காண்கிற வறுமையை இனி காண்பதில்லை. ஆமென். ஓ, இன்னைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. இன்னைக்கு ஒரு மாற்றம் வருகிறது. இன்னைக்கு ஒரு திருப்பம் வருகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அப்போ ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். பாருங்களேன், நாம ஏன் செழிப்பை பேசுறோம்? நாம ஏன் நல்லா இருக்கிறத பேசுறோம்? ஏன்னா நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விலையை இயேசு சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அப்போ நாங்க என்ன இன்னைக்கு பிரசங்கிக்கிறோம்? இயேசு சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சாரோ அதை பிரசங்கிக்கிறோம். ஆமென். ஆமென். எதை இன்னைக்கு நாங்க பிரசங்கிக்கிறோம்? இயேசுவின் சிலுவையை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பணத்தை உயர்த்தவில்லை, நாங்கள் பொன்னை உயர்த்தவில்லை, நாங்கள் வெள்ளியை உயர்த்தவில்லை. இயேசு எங்களுக்காய் செய்ததை இந்த இடத்தில் நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். வேற எதையும் நாங்க உயர்த்தல, நாங்க உயர்த்துறது இயேசுவை. ஆமென். ஹல்லேலூயா. பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். அப்படின்னா அர்த்தம், உடனே நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு வேதம் போதும், பொண்ணு வெள்ளி வேண்டான்ட்டாங்க. அம்புட்டையும் இன்னொருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டான். நம்ம வேண்டான்னா யாருக்கிட்ட தான் போவோம்? காலையில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஹோட்டலுக்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டோம், இன்னும் நிறைய இருக்கு. கடைசியில் பார்த்தா ஹோட்டல்காரன் எங்களுக்கு சாப்பாடு தரணும் இல்லையா, நாங்கள் ஹோட்டல்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம். நானும் 2 நாளாக காஃபி கேட்டுட்டு இருக்கிறேன், காஃபி வரவே மாட்டேங்குது. இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேண்டான்னா அது யாருக்கு போயிடும்? பிரஜாதிக்கு, யாரோ ஒருத்தருக்கு அது போகும். அப்போ கடவுள் பார்க்குறாரு, இந்த வெளிச்சத்தை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களுக்குள்ளே இந்த உணர்வு வரும் பொழுது போனதெல்லாம் கூட திருப்பி வர ஆரம்பிச்சு. ஆமென். பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே
நலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன்னுன்றது ஒரு மெட்டீரியல், வேதம்ன்றது அந்த மெட்டீரியலை உருவாக்கக்கூடிய மூலப்பொருளாய் அது இருக்கிறது. ஆமென். மூலப்பொருள். பொன் என்பது திடப்பொருள். மூலப்பொருள் என்ன? எல்லா பொருளையும் உருவாக்கின ஒரு பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உருவாக்கக்கூடிய வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் நீ எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் என்னிடத்தில் இருக்கும் பொழுது என் எதிர்காலத்தை, என் சுகத்தை, என் செழிப்பை, எனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னால் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. அது என்ன, வார்த்தையை கேட்டா எல்லாம் வந்துருமா? நீங்க கேட்டுதான் பாருங்களேன். ஆமென். வார்த்தையை கேட்டா எல்லாம் உண்டாயிருமா? நீங்க கொஞ்சம் அதை கேட்டுதான் பாருங்களேன். ஏன்? பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். அப்ப இந்த இடத்துல பொன் வெள்ளியை நாங்க உயர்த்த வரல, பொன் வெள்ளி ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறோம். அதை விட வார்த்தை பெருசு சார், அதை விட ஒரு கிருபை பெருசு, அதை விட ஒரு அன்பு பெருசு. ஆமென். ஆனா இந்த பொண்ணு வெள்ளியும் ஒரு நல்ல வேலைக்காரன் அது இருந்துச்சுன்னா நாம கடவுளுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியில நிறைய செய்ய முடியும். இப்படி வேத்து ஊத்திட்டு இருக்க வேண்டியது இல்ல, எல்லாரும் ஏசிலேயே உட்காரலாம். ஆமென். நான் சொல்றேன், ஏசி வந்துரும் சீக்கிரமா. சபையில நான் இதை பேசிட்டே இருப்பேன். நான் தூசியில் இருக்கும் போதே ஏசியை பேசியிருக்கேன். எப்பவுமே வந்த பிறகு பேசணும்ன்றது இல்ல, பேசினா வரும். இருக்கீங்களா? எல்லாரும் வரட்டும் பேசலான்றாங்க. இல்ல இல்ல, பேசுவோம், வருவோம். ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு செக், எங்க சபை ஃபுல்லா ஏசியா மாத்திட்டோம். ஆமென். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது இங்க இருக்கிற செல்வமும் இங்க இருக்கிற வளமும் உங்க பின்னாடி வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கையில வர்றதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். உங்களிடமா அது வரும். நான் எங்க போனாலும் பணம் என்கிட்ட வரும், நான் எங்க போனாலும் தங்கம் என்கிட்ட வரும், எங்க போனாலும் நிலங்கள் என்னிடம் வரும், எங்க போனாலும் நல்ல பிசினஸ் வாய்ப்புகள் என்னிடமாய் வரும். ஆமென். ஏனென்றால் அதை ஈர்த்து கொள்ளுகிற வார்த்தை, அதை ஈர்த்து கொள்ளுகிற அபிஷேகம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது அவர் எங்க போனான, வடக்க போனான, தெற்க போனான, மேற்க போனான, எங்க போனாலும் உங்க பின்னாடி அது வரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பின்ன பணம் வரும். இப்ப நான் சொன்ன உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்க பைபிள்ல இருக்குது? இது பைபிள்ல இருக்குது, நீங்க ரொம்ப நாளா பார்க்கல. எத்தனை பேர் தங்கம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? 10 பேராவது நினைக்கிறீங்களா? இல்லை எல்லாருமே நினைக்கிறீங்களா? சூப்பர். இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. பாருங்க, பொட்டு வச்சவங்க, கலர் ட்ரெஸ் போட்டவங்கலாம் சந்தோஷமா உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் சாத்தியமே கிடையாது. பாருங்களேன், இந்த பாருங்க, இங்கே ஃபுல்லாக பொட்டு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. பழைய சபைகளில் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு ஒரு ஆள் தெரியாம உள்ள வந்துட்டா கூட அன்னைக்கு ஃபுல் பிரசங்கமும் அந்த ஆளுக்கு தான் இருக்கும். அதுக்கு தனியா கூப்பிட்டே சொல்லியிருக்கலாம். ஃபுல் பிரசங்கமும் யாருக்கு தான் இருக்கும்? அவங்களுக்கு தான் இருக்கும். பாருங்க, பொட்டு வச்சுட்டு வருவாங்க, இவங்க அவங்கள போட்டு வச்சிருவாங்க. ஆமா. அப்புறம் எப்படி இந்த மாதிரி வருவாங்க? சார், இயேசு வெளியில இருக்கிறத தோட்டத்தை மாத்த வரல, உள்ளத்தை மாத்த வந்தா. ஆமென். ஆமென். அன்பாரிங்கன்னு சொன்னார். நம்ம ஆட்கள் பாருங்க, கலர் சட்டை போட்டவனை பார்த்தா வெள்ளை சட்டை போட்டவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடாது. அன்பு தான் பிரதானமானதா இருக்கிறது. ஆமென். அதனால பாருங்க, இந்த பொட்டு இது சட்டையை மாத்தாதீங்க. ஆமென். உங்க புத்தியை மாத்துங்க. ஆமென். எனக்கு பிடிச்சிருந்தா கருப்பு கலர் போட போறேன்,
ஒரு நாள் இன்னொரு நாள் பிடிச்சிருந்தா வெள்ளை கலர் போட போறேன். ரெண்டுமே பிடிச்சிருந்தா கருப்பும் வெள்ளையும் சேர்த்தே போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கருப்பு போட்டிருந்தா பிசாசு, வெள்ளை போட்டிருந்தா இயேசுவா? எப்படி மாத்தி விட்டாங்க பாருங்க சபையை. எல்லாம் சொல்லுங்க, பொன் நல்லது. பொன் நல்லது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த தேசத்தின் பொன் நல்லது. அந்த தேசத்தின் மட்டும் இல்ல, எல்லா தேசத்தின் பொண்ணும் நல்லதுதான். ஆமென். உங்க ஊர்ல ஒரு பவுன் எவ்வளவு? அக்கா சொல்லுங்க, எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சம் ஒரு பவுன் தங்கம் உங்க ஊர்ல. சூப்பர். 2 லட்சம். யோசித்து பாருங்க, பொன் எல்லா ஊர்லயும் மதிப்பானது தான். ஆமென். அப்ப கடவுள் சொல்றாரு பொன் நல்லதுன்றார். ஆனா இங்க நிறைய பேர் பொன் என்னதுன்ட்டாங்க, கெட்டதுன்ட்டாங்க. இப்ப அதெல்லாம் யாருக்கிட்ட போயிடுச்சு? சேட்ஜி தான் நிறைய வச்சிருக்காங்க, மற்றவங்க தான் நிறைய வச்சிருக்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, இதெல்லாம் நான் உண்டாக்குனேன், என் பிள்ளைகளுக்கு உண்டாக்குனேன். ஆனா என் பிள்ளை அறியாமல் போயிடுச்சு. அதனால அது வேற யாருக்கிட்டையும் அது நிறைய இருக்குது. இலங்கை தேசத்துல பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு, நம்ம கையில இல்ல. இலங்கை கையில பொண்ணு இல்லைன்றீங்களா? இருக்குது. இலங்கையில வளமான இடங்கள் இல்லைன்றீங்களா? இருக்குது. ஆனா யார்கிட்ட இல்ல? நம்ம கையில இல்ல. ஆனா இந்த சீசனுக்கு அப்புறம் எல்லாம் உங்களிடமாய் வரப்போகிறது. எல்லாம் உங்களிடமாய் வரப்போகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் பின்னாடி வரும். என் பின்னாடி வரும். அப்போ பொன் ஒரு நல்லது என்றால், பொன் ஒரு நன்மையான காரியம் என்றால், அப்போ நீங்க இப்படி சொல்லலாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆமென், பொன்னும் வெள்ளியும் என்னை தொடரும். ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை தொடரும். என்னை தொடரும். ஆமா, என் பின்னாடி வரும். என் பின்னாடி வரும். ஆமென். நான் அதை ஈர்த்து கொள்ளுவேன். நான் அதை கவர்ந்து கொள்ளுவேன். இன்னிலிருந்து ஒரு அட்ராக்ஷன் உங்க மேல வருகிறது. ஆமென். Lord, I release the grace. Hallelujah. ஆமென். உங்க மேல கொட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். உங்க ஸ்ரீலங்கா தேசத்துக்குள்ள நான் வந்தேன். இது வரைக்கும் இதுதான் 6வது இடம் நான் ஊழியம் செய்கிறேன். எங்க பேக்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ பணம் எங்களுக்கு வந்துடுச்சு. ஜுவல்லெல்லாம் நம்பி வச்சுட்டு வர முடியல, அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் கையில் போட்டிருக்கு. இதெல்லாம் உங்க தேசத்தில் விளைஞ்சது தான். ஆமென். இன்னைக்கு உங்க பொன் விளையும். ஆமென். ஆமென். இந்த நாள் முதல் இந்த சபை பொன் விளைகிற சபையா. ஹalleluya. ஆமென். தரித்திரத்தை உடைக்கிற ஒரு சபையா. ஆமென். இங்க இருக்கிற விசுவாசிகள் வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு உண்டாகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ஆமென். சாலா மோ ஷாக்கு சாலா பாராகா சாலா. You will attract. எல்லாம் சொல்லுங்க, நான் ஈர்த்து கொள்ளுவேன். நான் ஈர்த்து கொள்ளுவேன். சொல்லுங்க, பணத்தை நான் ஈர்த்து கொள்ளுவேன். பணத்தை நான் ஈர்த்து கொள்ளுவேன். உயர்ந்த பதவிகள் இனி உங்களுடையதாய் மாறும். ஆமென். ஆமென். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார அவர் செய்கிறார். அப்போ நான் சொல்றேன், உயர்ந்த பதவிகள் வரும். ஆமென். 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 அது மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்தில் நீங்க பாக்குறீங்க சிறந்த வாகனங்கள், அது உங்களுடையதாய் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் உங்க போதகர் கார்ல அவர் என்ன கூட்டிட்டு வருவார். ஆமென். 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 பாருங்க, இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஆண்டோட கிருபையில 4 புது கார் நான் வாங்கியிருக்கிறேன். ஆமென். கடைசியா நான் வாங்கின காரு இந்திய பணத்துக்கு 40 லட்சம். உங்க ஊர் காசுக்கு எவ்வளவு? 1 கோடியே 1.5 கோடி. 20 லட்சமா? 1 கோடி. 1 கோடி 20 லட்சம். எங்க ஊர்ல 40 லட்சம், உங்க ஊர்ல 1 கோடி 20 லட்சம். நான் கடைசியா வாங்கின கார்.
4 கார் நான் வாங்கினது மட்டும் இல்ல, 2 கார் கிஃப்டா கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சீசன் இங்க ஆரம்பிக்குது. வாங்குறதே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, உங்க கையால சில பேருக்கு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கத்தரும் நம்புற பிள்ளைங்க மட்டும் எல்லாருக்கும் இந்த வார்த்தை இல்ல. Those are believe. Amen. Clap your hands and receive the grace. Amen. Amen. நீ தம்பி பாட்டு பாடின மாதிரி உங்க கை வாரி இறைக்கும். ஆமென். உங்க கை வாரி இறைக்கும். உங்க தரித்திரம் உடைகிறது. Amen. இல்லாமைகள் உடைகிறது. பஞ்சங்கள் உடைகிறது. ஆமென். அப்ப எல்லாம் உங்க பின்னாடி வரும் பாருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் வெள்ளியும் பொன்னும் பதவியும் நிலங்களும் வாகனங்களும் சிறந்த காரியங்கள் என் பின்னே அது வரும். ஆமா, நீங்க அதை ஈர்த்துக்க போறீங்க, அதை கவர்ந்துக்க போறீங்க, அதை நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. ஆமா, in Isaiah chapter 45 45 இவ்விதமாய் சொல்லுகிறது, எகிப்தின் லாபங்கள், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்கள், நெடிய மனிதராகிய சபையரின் லாபங்கள், எல்லா நாட்டு லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும். ஆமென். Is in the promise. ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் தாண்டி உன்கிட்ட வரப்போகுதுன்றாரு. இன்னைக்கு காலையில யாராச்சும் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியலையே. இந்த இலங்கை தேசத்துக்குள்ள தேவன் பல கோடீஸ்வரர்களை அவர் எழுப்புகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அநேக பிள்ளைகள் மேல ஒரு ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம், ஒரு ஈர்த்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையில் அது வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தாண்டி என்னிடமாய் வரும். அப்பனா என்ன அர்த்தம்? எங்கேயோ இருக்கிறது உங்ககிட்ட வரப்போகுது. ஆமென். எங்கேயோ இருக்குது உங்ககிட்ட வரப்போகிறது. எல்லாம் சொல்லுங்க, என்னிடமாய் வரும். என்னிடமாய் வரும். இந்த நாள் முதற்கொண்டது நடக்க போகுது. ஆமென். இந்த நேரம் முதற்கொண்டது நடக்க போகிறது. ஆமென். இந்த பகுதியில் இருக்கிற தரித்திர ஆவி எல்லாம் ஓட போகிறது. ஆமென். ஆமென். Thank you. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா வறுமைகள் நீங்க போகிறது. ஆமென். I release prosperity. I command prosperities. ஆமென். நான் செழிப்பை கட்டளையிடுகிறேன். நான் நிறைவை கட்டளையிடுகிறேன். ஆமென். பஞ்சமில்லாத வாழ்க்கையை நான் பேசுகிறேன். ஆமென். ஆமென். இனி வறட்சி கிடையாது, புரட்சி தான். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, மகா வறட்சியான காலத்திலும் ஆமென் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, எப்போ? மகா வறட்சியான காலத்துல நீனும் வறட்சியா போயிருவேனாரா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஊர்ல வறட்சி வந்துட்டா வறட்சி யாருக்கு வந்துடும்? நமக்கு வந்துடும். என்ன பண்றது, நாங்க கஷ்டப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிறோம் பாஸ்டர். இவங்களும் அழுது நம்மளையும் அழ வச்சிருவாங்க போல. நான் சொல்றேன், ஊர்ல வறட்சி வந்தா கூட உங்களுக்கு திரட்சி வரும். ஆமென். ஆமென். ஊர்ல வறுமை இருந்தா கூட உங்களுக்கு வளமை வரும். ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கவனிங்க. சூழ்நிலையை பார்க்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள், வார்த்தையை பார்க்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். வெள்ளச்சட்டை போட்டு ஆவிக்குரியவன் கிடையாது, நகையை கழட்டிட்டா ஆவிக்குரியவன் கிடையாது, நகையை போட்டுட்டாலும் ஆவிக்குரியவன் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வாழுகிறவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். சூழ்நிலையை பார்க்காம, சூழ்நிலை என்ன சொல்லுதுன்றதை பார்க்காம தேவ வார்த்தை சொல்லுகிறதை ஒரு மனிதன் நம்புகிறான் என்றால் அவன் தான் ஆவிக்குரியவனா இருக்கிறான். ஆமென். அவன் தான் நன்மைக்குரியவனா இருக்கிறான், அவன் தான் ஆசீர்வாதத்துக்குரியவனா இருக்கிறான். ஆமென். அப்ப நான் சொல்றேன், மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ எப்படி இருப்ப வறட்சியான காலத்துல? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, வறட்சியான காலத்துல கூட நான் செழிப்பா இருப்பேன்.
ஆமென். Amen. வறட்சியான நேரம் தான் உங்களுக்கு திரட்சியான நேரமாய், Hallelujah. உங்களுக்கு Thank you, செழிப்பான Jesus. நேரமாய், உங்களுக்கு நன்மையான நேரமாய், உங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாய் அவைகள் இருக்கிறது. ஆமென். சார், ஊரே வறண்டா கூட கடவுள் உங்கள் நிமித்தம் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க ஊரையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பட்டணத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ வெளியில் இருந்தாலும், நீ பட்டணத்தில் இருந்தாலும், நீ வெளியில் இருந்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சிட்டியில் இருக்கலாம், நீ கிராமத்தில் இருக்கலாம். சில பேர் சொல்றாங்க, நாங்க கிராமத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி உங்க மன தடைகள் தான் உங்களை தரித்திரத்தில் உட்கார வச்சிருக்கு. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும்னா நீ பட்டணத்தில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க ஆரம்பிப்பீங்க. The blessings of the Lord, it maketh rich, he adds no sorrow in it. கர்த்தரின் ஆசீர்வாதமே எங்க இருந்தா தரும். ஐயா தட்டுங்க. ஆமென். சார், அமெரிக்காவுக்கு போனாதான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க, இலங்கையிலே தருவார். Amen. ஆமென், ஆமென். இலங்கையிலே தருவார். ஏன் அமெரிக்காவை விட இலங்கையை 100 மடங்கு மாத்த அவர் வல்லவராக இருக்கிறார். Hallelujah. அமெரிக்கா என்ன பொத்துன்னு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? வெறும் 300 வருஷம் வரலாறு தான் இருக்கு. வெறும் 300 years history for அமெரிக்கா. யாபேசின் ஜெபத்தை சொல்லி அந்த தேசத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய ரூட் ஸ்டோரி எல்லாம் போய் படிச்சு பாருங்க. யாபேசின் ஜெபத்தை சொல்லி அவர்கள் ஆரம்பித்தார்கள். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் என்று அவர்கள் என்ன பண்ணார்கள்? வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் அவருக்கு தந்தருளினார். ஆமென். அமெரிக்கா தேசத்துடைய ஃபவுண்டேஷன் இதுதான். வெறும் 300 வருஷம் வரலாறு. அதனால வேற எந்த ஊரையாவது பார்த்து அது அப்படி இருக்க நினைக்காதீங்க. உங்க ஊரை 100 மடங்கு வல்லமையாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்க ஊரை செழுமையாக்க தேவன் வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி, 1000 மடங்கு பெருகும்படி, 1000 மடங்கு பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொல்றேன், இப்போது இருக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப இருக்கிற வறுமை இருக்காது, இப்ப இருக்கிற தோல்வி இருக்காது, இப்ப இருக்கிற கண்ணீர் இருக்காது, இப்ப இருக்கிற போராட்டங்கள் இருக்காது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு, 1000 மடங்கு நீங்கள் பெருகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் சொல்றேன், இன்னிலிருந்து அது வருகிறது, இந்த நிமிடத்தில் இருந்தது வருகிறது. உங்க மேல ஈர்த்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், எங்கிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். ஆமென். கிராமத்தில் ஊழியம் செய்யலாம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்யலாம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க இடம் ஒரு தடை இல்லை. ஆமென். இடம் ஒரு தடை அல்ல, வயது ஒரு தடை அல்ல. ஆமென். சில பேர் பாருங்க, நமக்கு வயசு ஆயிட்டு இனிமே என்ன பண்ண? அப்போ ஆசீர்வாதத்தை பூரா தடுக்கிறது யாரு தான்? இவங்க தான் தடுக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து. கனி எப்போ தருவீங்க? ஆனா நம்ம ஆட்கள் முதிர் வயதில் உட்கார்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? வீடு போங்குது. ஏ அப்பா, வசனத்தை கூட இப்படி சொல்லலையப்பா. வீடு போங்குது. ஆனா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியான மரத்தை போல இருப்பான். ஆமென். வாலிப பசங்க, நீங்க செழிப்பீங்க நம்புறீங்களா? அது எனக்கு அனுபவம் பத்தாது. வயசானவங்க வயசாயிட்டுன்றாங்க, வாலிபவங்கலாம் என்ன சொல்றாங்க? நமக்கு சின்ன வயசு இல்லை அப்படின்றாங்க. ஏன் தெரியுமா? வசனம் உள்ள போலன்னா இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இளமையில் ஓங்கி வளரும் விருட்சத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். அப்போ கடவுளுடைய வார்த்தை என்ன தெளிவா உங்களுக்கு சொல்லுதுன்னா, நீ வாலிபனா இருக்கலாம், முதிர் வயதவனா இருக்கலாம், உன் வெற்றி உன் செழிப்பு தப்பாது.
ஆமென். உன் வெற்றி என்ன பண்ணாது? தப்பாது. உன் செழிப்பு தப்பாது. நீங்க உங்களுக்கு என்ன வயசு வேணாலும் இருக்கலாம், என்ன வயசுலயும் இருங்க, என்ன சைஸ்லயும் இருங்க. ஆமென். உங்க வயசோ சயசோ இல்லைங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட ஒரு வேதனையை கூட்டார். சிலர் பாருங்க, ஆண் கையில வரும், பெண் கையில எப்படி வரும்? ஜெண்டர் ப்ராப்ளம். Some people they have a age problem, place problem, gender problem. ஆனா பைபிள்ல நீங்க நல்லா வாசித்து பாருங்க, இயேசுவுடன் அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். யார் தெரியுமா அவங்கலாம்? வேதவசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசுவுடன் இருந்தார்கள். அப்ப இயேசு ஊழியத்துக்கு அதிகமா ஸ்பான்சர் பண்ணதே யாரு தான்? நம்ம சகோதரிகள் தான். ஆமென். இருக்கீங்களா? பைபிள்ல நீதிமொழிகள் 31 அவங்க படிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, அங்க ஒரு பெண் வெறும் குணசாலி மட்டும் இல்ல, பணசாலி. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஆமென். நான் சொல்றது, சபையில இருந்து நிறைய உமன் ஆண்டர்பிரனர்ஸ் கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேக பெண் முதலாளிகள் நீங்கள் எழும்ப போகிறீங்க. ஆமென். ஆமென். நிறைய நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அநேக தொழில்கள் நீங்கள் துவங்க போகிறீங்க. ஆமென். ஏங்க, சகோதரிய வாழ்த்துனா சகோதரர்கள் அமைதியா இருக்கணும் ஒன்றும் சட்டம் கிடையாது. வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அப்ப கையை தட்டுங்க. ஆமென். தடையே கிடையாது. இன்னையிலிருந்து ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் வர ஒரு தடையும் இல்லை, ஒரு தடையும் இல்லை. ஆமென். ஆமா, பாவம் தடையா இருந்தது, சிலுவை அதை போக்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, அவர் சிந்தின இரத்தம் என்னை கழுவி விட்டது. இப்பொழுது ஆசீர்வாதத்தில், இப்பொழுது நன்மையில் பங்கடைவதற்கு அவர் என்னை தகுதியாய் மாற்றிவிட்டார். ஆமென். அப்பனா நான் உங்களுக்கு தகுதி வந்துடுச்சுன்னு சொல்றேன். உங்களுக்கு தகுதி வந்துடுச்சு நான் சொல்றேன். ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் பங்கடைவதற்கு அவர் உங்களை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். ஆமென். சில நேரம் பிரசங்கம் என்ன பண்ணுது? மக்கள் அன்குவாலிஃபைட் பண்ணிடுது. உனக்கு தகுதியே இல்லை, உனக்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லை, உனக்கு அந்த கோரம் இருக்கு, இந்த கோரம் இருக்கு, இப்படியே சொல்லிடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவர் உங்களை தகுதி உள்ளவராக்கி இருக்கிறார். You are qualified. எல்லாம் சொல்லுங்க, I am qualified. நல்ல சவுண்டா சொல்லுங்க, I am qualified. I am qualified. You have right to be rich. Amen. You have right to be rich. நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்க எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். எப்பவுமே நீங்க தகுதின்னு நினைச்சாதான் அது உங்ககிட்ட வரும். ஆண்டவரே, நான் பாத்திரம் நல்ல அப்படின்னீங்கன்னா வேற பாத்திரத்துக்கு போயிரும். இயேசு சொல்றாரு, நீ ஒரு வீட்டுக்கு போனன்னா அங்க சமாதானத்தை வாழ்த்துதலாய் சொல்லு. நீ சொல்லு, ஆனால் சமாதானத்தின் பாத்திரன் அங்க இருப்பான்னா அது அவன்கிட்ட போய் என்ன பண்ணும்? தங்கும். இல்லாட்டா ஒன்ட்டே திரும்ப வந்துடும். அப்போ நான் சொல்றேன், இனிமே பாத்திரம் நல்லன்னு சொல்லக்கூடாது. இயேசு என்னை பாத்திரமாய் மாற்றி இருக்கிறார். இயேசு என்னை தகுதியாக்கி இருக்கிறார். You have right to be rich. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செல்வந்தனா இருக்க இயேசு என்னை தகுதியாக்கி இருக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க இயேசுவின் கிருபை, இயேசுவின் இரத்தம் என்னை தகுதியாக்கி விட்டது. இனி தடையே கிடையாது. தடையின்றி உங்க மேல பாய போகிறது. ஐயோ, ஒரு ஐஸ்வர்ய மலை உங்க மேல அடிக்க போகிறது. ஒரு ஆசீர்வாத ஊற்றுகள் உங்க மேல் திறக்கப்பட இருக்கிறது. ஆமென். It will flow. It will flow. It will flow in your life.
இந்த பிளாக் இருக்கு பாருங்க. ஒருத்தர் கேட்டார் என்ன தடன்னே தெரியல அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்ன தடை தான். நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்ன தடன்னே தெரியல. நான் சொன்னேன் என்ன தடை. ஓ இப்போதான் உங்களுக்கு புரியுதா? என்னமோ தெரியல, உங்க ஊர்ல 2 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாம் சொல்லுங்க என்ன தடை. பக்கத்துல பார்த்து கேளுங்க என்ன தடை. என்னந்தான் தடை. இன்னொருத்தர் வந்து வேற மாதிரி கேட்டாரு, பிரதர் நான் என்னத்தை மாத்தணும்னாரு. நான் சொன்னேன் என்னத்தை தான் மாத்தணும். ஆமா ஏங்க நம்ம கிட்ட வர மாட்டேங்குது? ஏன்னா மும்புட்டு தடையை உள்ள போட்டிருக்கோம். வராதுன்ற நம்பிக்கையை உள்ள ஆழமா வச்சுக்கிட்டு நீங்க மாடு மாதிரி உழைச்சான்னு ஒருத்தர் சொல்றாரு, மாடு மாதிரி நான் உழைச்சேன் ஆனா கூட முன்னேறல. நான் சொன்னேன் எந்த மாடு முன்னேறி இருக்கு? இன்னொருத்தர் சொல்றாரு, குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன் அப்படிங்க. ஆக மொத்தத்துல மனுஷனா மட்டும் வாழ்றதே கிடையாது. மாடு மாதிரி உழைச்சேன், குருவி மாதிரி சேர்த்தேன். வேத வசனம் சொல்லுது, அவைகள் விதைப்பதும் இல்லை களஞ்சியத்தில். அது சேர்க்கறது இல்லை சார். இவங்களா ஊர்ல சொல்லிட்டு அலைகிறாங்க. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குருவிக்கு விதைக்க தெரியாது, அறுக்க தெரியாது, சேர்க்க தெரியாது, இந்த 3 தெரியாது. ஆனா கூட அதையே அப்பா வாழ வைப்பாருன்னா இந்த 3 தெரிகிற ஒண்ண உனக்கு விதைக்க தெரியும், உனக்கு அறுக்க தெரியும், நல்லாவே சேர்க்க தெரியும். ஆமா இவ்வளவும் தெரியும். அப்ப பாருங்க, மனதிலே ஐஸ்வர்யத்துக்கான பல தடைகளை அவர்கள் விதைத்து விட்டார்கள். ஒருத்தர் சொல்றாரு, நாம வந்து நிறைய பணம் வந்துட்டா அந்த பணம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். அப்படி எத்தனை கோடி வச்சிருக்கீங்க? அங்க ஒன்றும் வரல. இன்னொருத்தர் சொல்றாரு, நிறைய பைசா வந்தா இன்கம் டாக்ஸ் எல்லாம் பிரச்சனை வருமாமே. என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்க. அப்புறம் ஏன் பிரச்சனை வரப்போகுது? உன்னை டாக்ஸ் கட்டாம சேர்த்து வைனார் ஆண்டவர். பாருங்க, நாங்க எங்க சர்ச்சுக்கும் டாக்ஸ் கட்டுறோம், என் மனைவிக்கு டாக்ஸ் கட்டுறோம், எனக்கு டாக்ஸ் கட்டுறோம். ஆமென். அதனால எங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு நாங்க மறைக்கிறது இல்லை. நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 4 கார் இருக்குன்னு சொல்றோம். இந்திய மதிப்புல 1.5 கோடிக்கு நாங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறோம். உங்க ஊர் காசுக்கு எவ்வளவு? 6 உங்க ஊர் காசுக்கு 6 கோடி வீட்டுல நான் வாழ்றேன். இதுக்கே எப்படி யோசித்தீங்கன்னா எப்படி? 100 கோடியில எங்க ஊர் காசுல சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆமா, உங்க ஊர் காசுக்கு 400 கோடியா? 400 கோடி. யோசித்து பாருங்க, 400 கோடிக்கு சபை கட்டுகிறேன். நீங்க எல்லாம் திறப்பு விழாவுக்கு வர போறீங்க. உங்க பாஸ்டரோட சேர்ந்து விமானத்துல வர போறீங்க. ஆமென். உங்க சபையில இருந்தே ஒரு 100 கோடி கொடுக்க போறீங்க. இல்ல அதுக்கும் அப்படியே ஆகட்டும் சொல்றீங்களான்னு பார்த்தேன். ஏங்க வரப்போதுங்க, வரப்போது. ஆமா, வரப்போது. இயேசுவின் நாமத்தினால கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகிறது. ஆமா, ஹல்லேலூயா. அப்போ சில தடைகள் இருக்கு பாருங்க. ஒன்னும் உபதேசம், தரித்திரத்தையே உபதேசமா பேசிட்டாங்க. தரித்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க? உபதேசமா போதிச்சு வச்சாச்சு. ஆனா இப்ப யாராவது வந்து நின்று நம்ம தரித்திரமா இருக்க வேண்டியது இல்ல, கடவுளுடைய பிள்ளைங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்மள ஒரு மாதிரி பார்க்காங்க. இது கள்ள உபதேசமா இருக்க அப்படின்ட்டு. அது ஒண்ணும் இல்லை, ரொம்ப நாளா அவங்க அதை கேட்டாங்க. அதனால இப்போ ஒருத்தர் வந்து இப்படி சொல்லும் போது எப்படி தோணுது?
அது அப்படிதான் தோணும் பாருங்களேன். அப்படிதான் தோணும். ஆனா வசனத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும். வசனம் தரித்திரம் நல்லதுன்னு எங்கேயுமே சொல்லல. வசனம் சொல்லுது ஏழையின் வறுமை அவனை கலங்க பண்ணும். வறுமை என்ன பண்ணும்? கலங்க பண்ணும். பணம் எல்லா தீமைக்கும் வேர் என்று பைபிள் சொல்லவில்லை. புரியுங்களா உங்களுக்கு? The lust of money is the root of all evil. ஆனா நீங்க கரெக்டா சொல்லணும்னா பணம் இன்மைதான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. The lack of money is the root of all evil. திருடுறான், இன்னொருத்தன்ட்ட போய் புடுங்குறான், கொஞ்சம் அசந்தா வண்டியில் உள்ளதான் முன்னாடி தூக்கிட்டு போவான், இப்ப வண்டியே தூக்கிட்டு போயிடுறான். எதுக்கு கலட்டிக்கிட்டு மொத்தமாவே தூக்கிடலான்னு மொத்தமாவே தூக்கிட்டு போயிடுறான். ஏன் திருட்டு? ஏன் இன்னொருத்தருக்கு விரோதமான ஒரு காரியம்? இன்னொரு மனுஷனை ஏன் தள்ளி விடுறது? இன்னொரு மனுஷனை ஏன் கெடுக்கிறது? ஏன்னா வறுமை ஒரு பயத்தை உள்ள ஏற்படுத்தி ஒரு சுயநலத்தை என்ன பண்ணிடுச்சு? உருவாக்கி வச்சிருக்கு. கடவுள் ஆசீர்வதிக்கிற கடவுளை பத்தி தெரியல, கடவுளுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியல, கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துவார்ன்றது தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மனுஷன் இன்னொரு மனுஷன் இருந்து பிடுங்குறவனா இருக்க மாட்டான், இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிறவனாவும் இருக்கான். அப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த ஆசீர்வாத பிரசங்கம், இந்த செழிப்பின் பிரசங்கம் தான் ஒரு கெட்ட மனுஷனை கூட நல்ல மனுஷனா மாத்தும். Therefore I am preaching prosperity. ஆமென். சார், செழிப்பு தான் ஒருத்தன் குணத்தையே மாத்தும், ஒரு ஆளுடைய மனசே அது மாத்தும். கடவுள் எனக்கு எல்லாம் தர்றாருன்ற ஒரு அறிவு வந்துட்டா அவன் எதுக்கு சார் இன்னொருத்தன் பாக்கெட்ல திருட போறான்? அவன் எதுக்கு லஞ்சம் வாங்க போறான்? அவன் எதுக்கு ஊரடிச்சு ஓலையில போட போறான்? இது எதுவுமே அவன் செய்ய போறதே இல்ல. இப்போ அவனுக்கு தேவை இருக்கு, வாழ்க்கையில அழுத்தம் இருக்கு, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எவன்டா சிக்குவான் அப்படின்னு பாக்குறது, எவனா சிக்குனா உடனே அறுத்துறது, கோழி அறுத்த மாதிரி இந்த வேலையை தான் பார்க்குறான். ஏன்? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். யாக்கோபுக்கு ஒரு எண்ணம், நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். ஏதாவது தப்பு இருக்கா? எல்லாம் சொல்லுங்க. நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தில் எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆனா இவனுக்கு வழி தெரியல பாருங்களேன். வழி தெரியாதனால இவன் என்ன பண்றான்? அவங்க அண்ணன்மார்கள் இருக்காங்க பாருங்க. அண்ணன் யாரு? ஏசா. எப்படியாவது அண்ணனை ஏமாத்தி என்ன பண்ணிடலாம்? ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம்னு யோசிக்கலாம். ஆனா ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது ஆசை, ஆனா வழி தெரியல. வழி தெரியாதனால என்ன பண்றான்? அண்ணங்காரன் எப்படியாவது ஏமாத்திடலாம்னு ஒரு முயற்சி பண்ணாம பாருங்க, அவ்வளவுதான், வீட்டை விட்டே ஓட வேண்டியதாகி போச்சு. அண்ணன் எடுத்துட்டு வந்துட்டான், ஓடினான் ஓடினான், கடைசியில பார்த்தா ஒரு இரவுல ஒரு கல்லை தலையணையில வச்சு படுத்திருக்கிறான். கடவுள் அவன் கூட பேசுறாரு. கடவுள் அவன் கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு? பாரு யாக்கோபே, இப்போ நமக்கு நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு பாருங்களேன். இந்த கிறிஸ்தவ மத பிரசங்கத்தின் மூலம் நமக்கு ஒரு கடவுள் மண்டக்குள்ள வந்திருக்காரு. அந்த கடவுளா இருந்தா இப்படி ஏமாத்திட்டு வந்து படுத்திருக்கிறவன்ட்ட என்ன பேசுவாரு? யாக்கோபே, இன்று இரவு நீ மரித்தால் எங்கே போவாய்? இப்பொழுதே முழங்கால் படியிட்டு மனம் திரும்பு யாக்கோபே, அப்படிதான் பேசுவார். ஆனா அவர் என்ன பேசுறாரு? இங்க பாரு, நீ பரதேசி மாதிரி படுத்திருக்கல, இந்த இடத்தை உன் பேர்ல பட்டா போட போறன்ற. ஆமா, திருடங்க ஏமாத்திட்டு வந்திருக்கிறான். சில பேர் சொல்றாங்க நீங்க மனம் திரும்புதல பேச மாட்டேங்க, அதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மனம் திரும்பு அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் திரும்பிடுவாங்கன்னு பாக்குறாங்க. இல்ல, நம்ம தான் திரும்ப வேண்டியது இருக்கு. அப்படி சொன்னாலாம் யாரும் மனம் திரும்பிடுறது இல்லைங்க. அப்ப யாக்கோபு எப்படி மனம் திரும்பினா? யாக்கோபு கிட்ட கடவுள் என்ன பேசுறாரு நான் சொல்லட்டுமா? ஆசீர்வதிச்சே அவனை மாத்திட்டார். ஆமென். பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி பிளஸ் பண்ணி யாக்கோபை யாரா மாத்திட்டாரு? இஸ்ரவேல். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேல். ஏனென்றால் ஒரு மனிதன் மாற்றப்படுவது கடவுள் உன்னை அடிச்சிருவாரு, உன்னை நொறுக்கிடுவாருன்றதுல இல்ல. அப்படி வருகிற மாற்றங்கள் நிரந்தரமானவைகள் கிடையாது. நிரந்தரமான மாற்றம் எதுன்னா
அப்பாவுடைய அன்புதான் ஒரு மனிதனை மாற்றும். அப்பாவுடைய கிருபைதான் மாற்றும். Amen. அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனை மாற்ற ஆரம்பிக்கும். Amen. ஆமென். அப்ப நான் சொல்றேன், the blessings of the Lord, the blessings of the Lord, it maketh rich. Hallelujah. Amen. அப்ப இத பேசுறது நல்லதா கெட்டதா? ஏன்னா இத பேச தான் மைண்ட் மாறும். Amen. இத கேட்க உள்ள மாறும். Hallelujah. நான் அவங்கிட்டையும் இவங்கிட்டையும் போய் நிக்க வேண்டாம். அவனை இவனையும் நான் நம்ப வேண்டாம். நான் என் தேவனை நம்ப போகிறேன். என் கர்த்தரை நான் நம்ப போகிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை நான் நம்ப போகிறேன். ஆமென். அது வரைக்கும் முதல்ல அண்ணனை ஏமாத்தி கிடைக்குமான்னு பார்த்தா, கடைசியில் எங்க வந்து பார்த்தா மாமனாரு இவனை விட வில்லாதி வில்லனா இருக்கிறார். பதினாலு வருஷம் வீணா போயிட்டு யாக்கோபுடைய வாழ்க்கையில. பேரு லாபான், நல்ல பேர் வச்சிருக்காங்க பாருங்க. தன் லாபத்தை மட்டுமே பார்ப்பான், அதான் அவன் பேர் லாபான். அவன் லாபத்தை மட்டும்தான் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்களேன். ஆனா அப்பவும் கூட பாருங்க, அவன் கடவுளை நோக்கி பார்க்கிறான். லாபான் சொல்றான், நான் உனக்கு எல்லாம் தர்றேன்ட்டு. மாமனாரை பார்த்து மருமகன் சொல்றான், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. நான் சொல்லட்டுமா உங்க ஆசீர்வாதம் என்னைக்கு வரப்போகுதுன்னு? என்னைக்கு நீங்க யாரும் தர வேண்டியது இல்லை, கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்றீங்களோ, ஆமென், கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஓ எனக்கு உதவிகள் வருகிறது, ஒத்தாசைகள் வருகிறது. செழிப்பின் ரகசியத்தை சொல்லட்டுமா? எல்லா இடத்திலிருந்து உங்க கண்ணை எடுத்து எப்போ தேவன் மேல வைக்கிறீங்களோ அன்னைக்கு செழிப்பு உங்க வாழ்க்கையில ஸ்டார்ட். அந்த மூமெண்ட் ப்ராஸ்பரிட்டி ஸ்டார்ட் ஆகிறது. ஆமென். அவர் தருவார், இவர் தருவார், மாமனார் தருவார். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம். உங்களுக்கு கல்யாணம் நடந்ததே ஒரு அற்புதம். சில பேர் பாருங்களேன், பிள்ளை இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கும், இப்பவும் உங்க அப்பா வீட்டில் வாங்கிட்டு வந்தியா? நீலாம் ஒரு பாருங்க, இது எல்லாம் என்ன பிரச்சனை? கர்த்தரை எப்படி நோக்கி பார்க்கிறது? கர்த்தர் தருவார்ன்ற எண்ணம் இல்லாம போயிடுச்சு பாருங்களேன். அப்போ நான் ஏதோ பணத்தை பத்தி பேசுறேன், செழிப்பை பத்தி பேசுறேன். மனிதர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து தேவன் மேல வைக்கும்படி பேசி கொண்டிருக்கிறேன். இது பிழையான உபதேசமா? கண்டாள்கிட்ட போய் நிக்கிறத விட்டுட்டு, இன்னொரு மனுஷனை ஏமாத்துறதை விட்டுட்டு, இன்னொரு மனுஷன் அவன் தருவான் இவன் தருவான்னு தினமும் எவனையோ எதிர்பார்த்து வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வருகிறது, எனக்கு ஒத்தாசைகள் வருகிறது, எனக்கு நன்மைகள் வருகிறது. சரி, இது எப்படி பிள்ளையா இருக்க முடியும்? இந்த உபதேசம் எப்படி தவறா இருக்க முடியும்? நான் சொல்றேன், இந்த வீடியோ எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. இந்த லிங்க், இந்த ஒரு செய்தியை அனுப்பி கேட்க சொல்லுங்க. இந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, போயிடாதீங்க ப்ராஸ்பெரிட்டி, போயிடாதீங்க வளவாழ்வு உபதேசம். என்ன வளவாழ்வு உபதேசம்? ஒரு பிரசங்கம் முழுசா கேட்கறது இல்லை பாருங்க. நீங்களே சிந்திங்க பிரியமானவர்களே, நீங்களே யோசிங்க. நீங்க வந்ததுல இருந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எது பிழையான சத்தம், என்ன சத்தம் உங்கள் காதுகளில் வந்தது? மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்காம, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம, தேவன் மேல உன் நம்பிக்கையை வைன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வருகிறது. இன்னைக்கு அநேகருடைய மனது இன்னைக்கு ஒரு பெரிய டேன் ஆகுது இந்த இடத்துல. எனக்கு தெரியும் பாருங்க, எனக்கு தெரியும் பாருங்க, நீங்க எதுலலாம் சிக்கிட்டு இருக்கிறீங்க, எதுலலாம் உங்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அத்தனை காரியமும் உடைந்து எல்லா நம்பிக்கையும் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் நம்பிக்கையை நான் கண்ட ஆள் மேல வைக்க போறதில்லை, என் நம்பிக்கையை கண்ட மனுஷன் மேல வைக்க போறதில்லை, என் நம்பிக்கையை ஏன்
என் ஆற்றல் மேல நான் வைக்க போறது இல்லை. என் நம்பிக்கையை என் ஒரு நாட்டின் மீதோ அதன் மேலோ இதன் மேலோ நான் வைக்க போறது இல்லை. எல்லா நம்பிக்கையும் நான் திருப்பி வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவரிடத்திலிருந்து எனக்கு நன்மைகள் வருகிறது. ஆமென், ஆமென். Bless you brother. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹalleluya. அப்ப எனக்கான நன்மை, எனக்கான ஆசீர்வாதம், எனக்கான இது என் தேவனிடத்திலிருந்து வருகிறது, என் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நான் கண்ட மனுஷனை நம்ப போறது இல்லை. சில பேர் சொல்றாங்க நம்ம முன்னேறணும்னா சில பேரை காக்கா பிடிக்கணும், சில பேர் என்ன பண்ணணும், காக்கா பிடிக்கணும். நான் சொன்னேன், ஐயா நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா காக்கா உங்களை பிடிக்கும். இது என்ன புரியலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், எலியான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அப்பமும் இறைச்சியும் காகம் கொண்டு வந்து கொடுத்தது. காகத்துக்கு கொடுக்கிற பழக்கம் கிடையாது, காகத்துக்கு கொடுக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா என் ஆண்டவர் கொடுக்காத உங்களையும் கொடுக்க வைப்பார். ஆமென், ஆமென். Bless you sister. கொடுக்காத உங்களை என்ன பண்ணுவார், கொடுக்க அவர் வைப்பார். வராத உங்க கையில வர போகிறது. மக்கலாபோ ஷண்டலபரபல. ஆமென். உங்க கையில அது உண்டாக ஆரம்பிக்கும், உங்க கையில அது வர ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், உங்க கையில அது வரும், உங்களுக்கு அது உண்டாக ஆரம்பிக்கும், உங்க கையில அது உண்டாக ஆரம்பிக்கும். Bless you brother. ஆமென், ஆமென். சார், மனுஷனுக்கு எடுக்கிற பழக்கம் தான் இருக்குது, ஆனா கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல வருதுன்னா எடுக்கிற மனுஷனையே அவர் கொடுக்க வைப்பாரு சார், அவர் கொடுக்க வைப்பாரு சார். ஆமென். எந்த காக்காவது கொடுத்து நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க தப்பி தவறி எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடும் காக்கா. அதான காக்காக்கு அதான குணம். ஆனா கடவுள் உங்க கூட இருந்தா இயற்கையே உங்களுக்காக வேலை செய்யும். ஆமென். ஐயா, இது சாதாரண வார்த்தை அல்ல. ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது சகல இயற்கையும் அவனுக்கு சாதகமாய் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் பச்சமாய் நின்று வேலை செய்ய ஆரம்பிக்கும், அவன் சார்பாய் நின்று அது வர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்றேன், கடவுள் உங்க கூட இருக்கும்போது இந்த இயற்கையின் உலகம் உங்களுக்காய் பணிவிடை செய்யும். ஆமென். இங்க இருக்கிற காத்து உங்களுக்காக அடிக்கும், இங்க இருக்கிற சூரியன் உங்களுக்காக உதிக்கும். ஆமென், ஆமென். சார், ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்காக அகிலமே வேலை செய்யும், அகிலமே அது வேலை செய்யும், அகிலமே அது வேலை செய்யும். ஆமென். அப்போ இதுல எப்படி பாருங்க, சம்டைம்ஸ் பாருங்க, எலியாவுக்கே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? கர்த்தர் சொல்றாரு, தேசம் எங்கும் மழை இல்லாம இருக்க போகுது, ஏன்னா நீ சொல்லிட்ட, வானத்தை பூட்டிட்ட. நீ என்ன பண்ணு, கேரித்துல போய் என்ன பண்ணு, கேரித்துல நீ வந்து தங்கியிரு. உன்னை போஷிக்கும்படி நான் என்ன பண்ணிருக்கிறேன், காகங்களுக்கு கட்டளையிட்டேன். ஸோ காகம் தினமும் இறைச்சியும் அப்பமும் கொண்டு வருது, சாப்பிட்டுட்டு கேரித்தின் தண்ணீரை என்ன பண்றான், குடிக்கிறான். காகம் வருது, இறைச்சியை சாப்பிட்றான், கேரித்தின் தண்ணீரை குடிக்கிறான். ஸோ ரொட்டீனா இப்போ காக்கா வருது, கறி கொண்டு வருது, சாப்பிட்றது, கேரித்தின் தண்ணீரை குடிக்கிறது, இப்படி ரொட்டீனா போயிட்டே இருக்கு. இப்போ எலியாவு கூட எப்படி ஆயிடுச்சுன்னா, கத்தருன்றது கொஞ்சம் சைடில் போயிடுச்சு. இன்னைக்கு காக்கா வரல, வேர் இஸ் காக்கா, இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நமக்கு நிறைய நேரம் ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டே இருந்துன்னு வைங்களேன், சில நேரம் கத்தர் தராருன்றதே நமக்கு மைண்ட்ல இருக்காது, நமக்கு காக்கா தருதுன்னே நினைச்சுக்கிறோம். இருக்கீங்களா? சத்தம் வராத இருக்கீங்களா? காக்கா கொடுக்குதுன்னே நினைக்கிறோம். நான் சொல்றேன், காக்கா வழியா கத்தர் தான் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். God is a source, man is a resource. Your job is a resource. ஆமென். அதாவது ஒன்றின் வழியாய் அது வருகிறதே தவிர, வருகிறது அங்கிருந்து நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி அது பரத்திலிருந்து அது உண்டாகுகிறது.
ஆமென். இப்போ திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்க்க காக்கா வரல, கேரித்து வத்தி போயிடுச்சு. அல்லேலூயா. Amen. எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? எதையோ நம்பிக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு ஜாப, ஏதோ ஒரு நபரை, ஏதோ ஒண்ணு நம்ம நம்பிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வேலை இல்லை, வருமானம் இல்லை, அந்த ஆள் வரவில்லை, கேரித்து வத்தி போயிட்டு. நான் சொல்லட்டுமா? இப்போ கேரித்து வத்தலாம், ஆனா வத்தாத ஒருவர் இருக்கிறார். வத்தாத ஒருவர் இருக்கிறார். வத்தாத ஒருவர் இருக்கிறார். வற்றாத ஒருவர் இருக்கிறார். சில பேர் பார்க்குறாங்க, என்ன இவர் பேசிட்டே இருக்கிறாரு, பணம் எல்லாம் கொண்டு கொடுக்குறாங்கன்ட்டு. வேற ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறது, அதை கனம் பண்ணும்படி அவர்கள் கொடுக்கிறார், அதை ஹானர் பண்ணும்படி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆமென். bless you sister. ஆமென். அது எனக்கான வார்த்தை நான் நம்புறேன் சார். அது கர்த்தர் அனுப்புகிற வார்த்தை நான் நம்புகிறேன். therefore I honor. Amen. Amen. therefore I honor the word. Amen. Amen. பாருங்க, காசு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை பேசணும்னா பேசணும்னா, ஒரு வார்த்தை பேசணும்னா பேசல. கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வந்துகிட்டே இருக்கு. ஒரு 1 hour பேசியிருக்கிறேன். இந்த 1 hourல எனக்கு காணிக்கை தாருங்கள்னு சொன்னனா வேணா ரிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சொல்லல. கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னா வர வேண்டியது வருது. கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னா வரும். பணம் வரும், தங்கம் வரும், நிலம் வரும், கார் வரும், எல்லாம் வர ஆரம்பிக்கும். என்ன வேணுமோ அது வரும். ஆமென். bless you sister. என்ன வேணுமோ வரும். கர்த்தர் உங்க பக்கமா கொண்டு வருவார். ஆமென். எங்க எனக்கு கொடுத்தவங்க யாரும் எது நான் செட் பண்ண ஆட்களா? அது கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுக்குன்னு. அது இவர் யாரையோ செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒருத்தர் சொல்றாரு, நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணா கூல் ட்ரிங்க்ஸே கொடுக்க மாட்டேங்காங்க, உங்களுக்கு கோல்ட் ட்ரிங்க்ஸா தர்றாங்களே. நான் சொல்றேன், நான் என் கர்த்தரை உயர்த்தினா அது என் காலடியில விழும். ஆமென். நான் என் தேவனை உயர்த்தி பேசினா எனக்கு வர வேண்டியது வரும். ஆமென். சார் 6 நாள் தான், 6 நாள் இல்ல, இதுதான் 6வது பிரசங்கம். என் பேக்ல ஆல்மோஸ்ட் உங்க ஊர் காசுக்கு 10 லட்சத்துக்கு மேல கேஷ் இருக்கு. ஆமென். இந்த கை செயின் நம்ம எசேக்கியல் பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வந்து போட்டது. இந்த மோதிரம் ஹட்டன்ல போட்டது. இதுவும் ஹட்டன்ல போட்டது. நான் என் இந்தியாவில இருந்து கொண்டு வரல, உங்க ஊர்லயே இருக்குன்றேன். ஆமா, இன்னும் சிலது இருக்கு போட விரல் பத்தல, பாக்ஸ்குள்ள வச்சிருக்கிறேன். கிலோ கணக்குல வரப்போகுது. ஆமா. ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வாலிப வயதுல ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றீங்கன்னு. யார் கஷ்டம்? நானு கஷ்டப்பட்டு செய்யலைங்க, இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கஷ்டத்தை என் கர்த்தர் கல்வாரியில சுமந்துட்டா சார். நான் ஏன் சார் கஷ்டப்படணும்? ஆமா. ஆதாமின் சாபம் தான் நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்தா வயிறு நிரம்பும். ஆனா இயேசு ரத்தத்தையே வேர்வையா சிந்திட்டார். அவர் ரத்தத்தையே வேர்வையா சிந்தினதுக்கு கீழே வாழ்ற ஆளு சார் நானு. ஆமென். I am not under the curse of Adam. I am under the blessings of Jesus Christ. நான் ஆதாமின் சாபத்துக்கு கீழ் அல்ல, நான் இயேசுவின் ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன். ஆமென். நான் சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு கீழே இருக்கிறேன். அவருடைய மீட்புக்கு கீழாக இருக்கிறேன். அவருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. நான் சொல்லேன், வேர்வை இல்லாமலேயே எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும். கடின உழைப்புகள் இல்லாமலேயே எனக்கு ஆசீர்வாதங்கள் வரும். Because I am preaching the blessings of the Lord. The blessings of the Lord. It maketh rich.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். hallelujah. அதனோட ஒரு வேதனையை கூட்டும். Amen. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வராத காசு, இன்னைக்கு நான் சொல்றேன், நோட் Hallelujah. மார்க் மை வேர்ட், இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு Thank you, வராத Jesus. காசு இனி கர்த்தரை நம்புறதுனால வர ஆரம்பிக்கும். 8 மணி நேரம் உழைக்கிறியா, அப்ப இன்னும் 16 மணி நேரம் உழை. சார் மனுஷன் பாருங்க, விட்டா 24 மணி நேரமும் உழைச்சுக்கிட்டே இருப்பான் போல. இது ஆசீர்வாதம் அப்படி இல்லை சார். உழைக்கணும். சோம்பேறித்தனம் நல்லதல்ல, உழைக்கணும். உழைக்கிறது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா நம்பிக்கை என் உழைப்பு மேல இல்ல, நம்பிக்கை என் கர்த்தர் மேல, நம்பிக்கை அவர் ஆசீர்வாதத்தின் மேல. ஆமென். The blessings of the Lord, the favor of the Lord, it maketh rich. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதனோடு வேதனை வேதனை இல்லை. ஆமென். சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது வேர்வை இல்லை. ஆமென். ஆமென். சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது கடின உழைப்பு இல்லை. There is no hard work. ஆமென். ஆமென். சார் வேலைன்றது ஒரு சந்தோஷத்துல செய்யறதுக்கு கடவுள் கொடுத்தது. வர்க்ன்றது என்ன? ஒரு ஜாய். வேலை செய்யும் போது ஒரு சந்தோஷம், அதுக்கு தான் வேலையை கொடுத்தார். ஆனா நம்ம ஆட்கள் வேலை என்ன, ஒருத்தர் சொல்றார், மனுஷன் செய்வானா அந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாஸ்டர் லேட் ஆயிட்டு போயிட்டு வரேன்னு வேலைக்கு போறாரு. புரியல உங்க ஊர்? அதான் உங்க ஊர்ல எல்லாமே 2 வாட்டி சொல்ல வேண்டியது இருக்கு. எந்த வேலையை மனுஷன் செய்வானு சொன்னாரோ அந்த வேலையை செய்யறதுக்கு தான் பேக்க போட்டு போயிட்டு இருக்கிறாரு. சார் கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும் புரிஞ்சுச்சுன்னா மனுஷன் இப்படி வாழ மாட்டான் சார். நீ கொஞ்சமா பண்ணுவீங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடின உழைப்பு இல்லை. கடின உழைப்பு இல்லை. ஆமென். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கடின உழைப்பு இல்லை. கடின உழைப்பு. சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு வேர்வை இல்லை. அதனோடு வேதனை இல்லை. ஆமென். ஆமென். ஆனா வெற்றி வந்துரும். ஆமென். நான் சொல்லட்டுமா, வேர்வை இல்லாத வெற்றி. ஆமென். இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையில? நீ இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையில? சொல்லுங்க, வேர்வை இல்லாத வெற்றி. ஆமென். நான் பேசுறது சுவிசேஷமா இருந்தால் உங்களுக்கு அது ஆச்சரியத்தை தரும். ஏன்னா நிறைய பேர், எப்படி பாஸ்டர்? நான் சொல்றேன், ஆசீர்வாதம் வந்தா நீ கொஞ்சமா பண்ணா கூட அதுல அதிகமான நன்மைகள் வர ஆரம்பிக்கும். பேதுரு சொல்லுகிறான், நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன். ஒண்ணும் இல்ல. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நைட் டியூட்டிலாம் போயிட்டேன், ஆனா கூட ஒன்றும் அகப்படல. இப்ப பாரு, இப்ப இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசுவின் வார்த்தை ஆமென் வருகிறது. இப்போ போய் வலைய போட்ட உடனே வலை கிளியத்தக்கதாய், come on, ஓ படகு அமிழத்தக்கதாய், திரளான மீன்களை, திரளான மீன் அவன் பிடிச்சதினால் அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஆமென். பிரமிப்படைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்? அவன் ஒரு மீனவன் தான், ஆனா தன் வாழ்நாள்ல அப்படி ஒரு கேட்ச் அவன் பார்த்தது இல்லை. ஆமென். அவன் ஒரு மீனவன் தான், ஆனா தன் வாழ்நாள்ல அப்படி ஒரு நிறைவை அவன் பார்த்ததில்லை. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு சில பேருக்கு உங்க வாழ்நாள்ல பார்க்காததை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்நாள்ல நீங்க பார்க்காததை பார்ப்பீங்க. உங்க வாழ்நாள்ல பார்க்காத பார்ப்பீங்க. இரவு பகலாய் உழைத்து வராதது, கடினமாய் பிரயாசப்பட்டு வராதது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே, கடவுளுடைய தயவினாலே, கடவுளுடைய பலத்தினாலே உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வியப்பு காத்து இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து இருக்கிறது. உங்களுக்கு உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். bless you Ezekiel. ஆமென். உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்களே பார்க்க போறீங்க, என்ன ஆகுது? பேதுரு விழுந்துட்டான். பேதுரு இயேசு பிரசங்கம் பண்ணும்போது விழாதவன் மீனை பார்த்த உடனே விழுந்துட்டான். ஐயா, புரியுதா 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 புரியுதா? சில பேர் இருக்காங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க.
நீங்க நல்லா இருந்தா அத பார்த்தே உங்க காரை பார்த்து சில பேர் ரட்சிக்கப்பட போறான். ஆமென் ஆமென் ஆமென். நீங்க கற்ற வீட்டை பார்த்து சில பேர் ரட்சிக்கப்பட போறான். ஓ ஆமென். ஆமென். சார் இந்த சபை பல மடங்கு பெருக போகிறது. ஓ ஹalleluya. ஆமென். அத பார்த்தே இது கள்ள உபதேசம் சொன்னான் பாரு, அத்தனை பேர் இது நல்ல உபதேசம். கடவுள் இவரோடு கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். நான் சொல்றேன், ஆசீர்வாதம் உங்கள் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஹalleluya. ஆசீர்வாதம் தேவனை பார்க்கும்படியாக அநேகருடைய கண்களை அது திருப்பக்கூடியதாக இருக்கு. காமாரா சண்டலா கச்சார் லாக்கோ ஷெரலே பிரேக்கெட்டே பிரேக்கெட்டே. ஹalleluya ஹalleluya. இப்போ பாருங்க, மீனை பார்த்த உடனே ஆல் சரண்டர். ஆமென். அதே போட்டில் நின்று தான் இயேசு பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கத்துல மனம் திரும்பாதவன் ஆமென். மீனை பார்த்த உடனே மாறிட்டான். ஆமென். சார் சில பேர்லாம் நீங்க எவ்வளவுதான் சொல்லுங்க அவன் நம்ப மாட்டான். உங்களை பார்த்தே நம்ப போறான். உங்களை பார்த்தே அவன் நம்ப போறான். உங்களை பார்த்தே அவன் நம்ப போறான். உங்களை பார்த்தே அவன் நம்ப போறான். எப்படி கஷ்டத்தில் இருந்தாங்க, எப்படி கவலையில் இருந்தாங்க, இன்னைக்கு வாழ்வாங்கு வாழுகிறார்கள். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறாங்க, இன்னைக்கு மேல இருக்கிறாங்க. ஆமா, எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? சில கண் பார்க்குற மாதிரி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு இந்த முதல் செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி சொல்றேன் பாருங்க. சில கண்களுக்கு முன்பாக நீங்க அவமானப்பட்டீங்க, சில கண்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்க, சில பேருக்கு முன்பாக அசிங்கப்பட்டீங்க. இன்னைக்கு காலையில ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல, நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல, உன் தலை குனிந்த அதே இடத்துல உன் தலையை நிமிர்த்த போகிறார். உன் தலையை அவர் நிமிர்த்த போகிறார். உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, நீ இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன்னை பெருகும்படிக்கு உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாத தைலத்தினாலே உன் வாழ்வை நிரப்புகிற ஒரு நேரமா இது இருக்கிறது. ஆமென். இனி துயரப்பட்ட இடத்துல தான் உங்களை உயரத்துல வைக்க போகிறார். இனி துயரம் அல்ல, இனி உயரம். இனி துயரம் அல்ல, இனி உயரம். I decree, I declare the word over your life. ஆமென். யார் சார் சொன்னா கடவுளை பிள்ளைங்க கீழே கிடப்பாங்கன்னு? இனிமே அந்த நாள் முடிந்தது. இனி அந்த நாள் முடிந்தது. புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோட ராஜாக்களோட அவர்களை உட்கார வைக்கும் ஒரு தேவன் வந்திருக்கிறார். ஆமென். உங்க கதை மாறுது, உங்க படகு நிரம்புது. நீங்க பல முயற்சிகள் செய்து நடக்காதது இயேசுவின் ஆசீர்வாதத்தினால் நடக்கிறது. அவருடைய கிருபையினால் நடக்கிறது. அவருடைய வார்த்தையினால் நடக்கிறது. ஆமென். கடின உழைப்பு தவறல்ல, ஆனால் வார்த்தை இல்லாத, வெளிச்சம் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத, தயவில்லாத உழைப்புகள் உங்களுக்கு வெறுமையை மாத்திரம் தரும். அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் சுகப்படவில்லை. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது toiled, and the word used the place toiled. வருத்தத்தோடு கரையில நின்னுகிட்டு இருக்கிறான் சார். ஆனா ஆண்டவர் வராரு. அவருக்கு தெரியும் இன்னைக்கு தான் அவன் வருத்தத்தின் கடைசி நாள், இன்னைக்கு தான் அவனுடைய வெறுமையின் கடைசி நாள். அந்த காலியான படகை கண்டு அத மேலே ஆண்டவர் ஏறினார் சார். ராக்காமா சாட்டா லாக்கோ தாரா பாலாரா. இன்னைக்கு உங்க வெறுமைக்குள்ளே அவர் வருகிறார். உங்கள் வெறுமைக்குள்ளே அவர் வருகிறார். உங்களுடைய எம்டினஸ்க்குள்ளே அவர் வருகிறார். நான் சொல்ற உங்க காலியை அவர் காலி பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். சில பேருடைய வெறுமை வேரோடு அறுக்கப்படுகிறது. சில பேருடைய வெறுமை இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. சார், இயேசு நிரப்பின போட்ட நிரப்புறவர் அல்ல, அந்த எம்டி போட்டில் அவர் வந்து ஏறுறாரு. அவர் சொல்றாரு, கொஞ்சம் வெளியில தள்ளு, கரையிலிருந்து கொஞ்சம் வெளியில தள்ளு. சோ அதுல நின்று அன்னைக்கு பிரசங்கம் பண்றாரு. அதுல நின்று அவர் போதிக்கிறாரு. ஆமென். பேதுரு நினைச்சான், நம்மளே கஷ்டத்துல இருக்கிறோம், நம்மளே ஒண்ணுமே கிடைக்கலன்றது இருக்கிறோம், நம்ம கிட்ட போய் போட்ட கேட்கார.
சில நேரம் நானே தேவையில் இருக்கிறேன், ஆண்டவர் என்ன போய் கொடுக்க சொல்றாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சார், அவர் கொடுக்க சொல்றதே உங்களை நிரப்புறதுக்காகத்தான். மதம் உங்களை எம்டி ஆக்குறதுக்கு கேட்கலாம், ஆனா இயேசு உங்க எம்டியை காலி பண்றதுக்காக, உங்க காலியை காலி பண்றதுக்காக, உங்க இல்லாமையை இல்லாமல் பண்ணுவதற்காக. ஆமென். ராத்தேனமா சரல பிரேக்கச்சேலபா. ஹalleluya. இன்னைக்கு अनेक படகுகள் நிரம்புகிற ஒரு நாளா இருக்கிறது. अनेक வலைகள் நிரம்புகிற நாளா இருக்கிறது. நான் சொல்றேன், உங்கள் வங்கி கணக்குகள் நிரம்ப போகிறது, உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் நிரம்ப போகிறது. இனி எம்டியா இருக்காது, உன் களஞ்சியம் எம்டியா இருக்காது. அவர் சொல்றாரு, உன் ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். கர்த்தர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். ஆமென். நான் சொல்லுங்க, வங்கி கணக்குகள் ஆசீர்வதிக்கப்படும். இயற்கைக்கு பார்ப்பட்ட விதத்திலே உங்கள் வங்கி கணக்குகள் நிரப்பப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஷானாமா கட்டலாபாரா ராட்டலாபோ ஷேகேலாபாரா கட்டாரா லிபோரோ ஷெண்டலே மேக்ரோ ஹோதேரே பாஷெடலே பிரேக்கெட்டலே. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஓ வெறுமையானதை தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆமென். ஆமென். உங்க படகு நிரம்புகின்ற, உங்க மலை கிளிய, உங்க
உங்க படகு நிரம்பத்தக்கதா. ஆமென். ஆமா, திரளானது உங்க கையில வரப்போகுது. இது வரைக்கும் கொஞ்சம் கூட வரல, இது வரைக்கும் கொஞ்சம் கூட வரல. ஆமென். இனி கொஞ்சம் அல்ல, இனி திரளாய் வரப்போகிறது. இனி திரளாய் வரப்போகிறது. இனி கொஞ்சம் அல்ல, இனி திரளின் நாட்கள். ஆமென், ஆமென். இந்த ஓப்பன் டோர், வானத்தின் திறந்த வாசல் என்கிற இந்த சபையின் மீது நான் சொல்லுகிறேன், இனி திரளானவைகள் உங்கள் வாழ்க்கையில் இனி திரள் வரும். ஓ ஹalleluya. உங்க கைகள்ல திரள் வரப்போகிறது. ஆமென். சார் கொஞ்சம் கூட நான் பார்க்கல, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பண்ணேன், வரல. இன்னையில இருந்து வரும். ஆமென். இன்னையில இருந்து வரும். ஆமென். இது கடின பிரயாசத்தினால் வருவதல்ல, இது கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய தயவினால, அவருடைய வார்த்தையினால, அவருடைய வெளிச்சத்தினால வாழ்க்கையில வரக்கூடியதாக இருக்கு. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. ஆமென். ஒரு மீனவன் தான், ஆனா வேதவசனம் சொல்லுகிறது அவர்கள் பிரமிப்படைந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரமிப்பு. பிரமிப்பு. சொல்லுங்க, நீங்க ஆச்சரியத்துல மூழ்க போறீங்க. ஆச்சரியப்பட போறீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுக்கு ஆச்சரியம் நடக்க போகுது. உங்களுக்கு ஆச்சரியம் நடக்க போகுது. சார், நான் பேசிட்டு இருக்கிற நேரமே உங்க அக்கவுண்ட்ல பணம் வந்து ஆச்சரியப்படாது. ஹalleluya. ஆமென். I release it, Father. I release it. The supernatural money in their accounts. ரொம்ப நாளா வராத காசு உங்க கையில வரும் சார். ரொம்ப நாளா பிடிக்கப்பட்ட உங்க உழைப்புகள் உங்க கைகள்ல வரப்போகுது. ரொம்ப நாளா திருடப்பட்ட பணங்கள், ரொம்ப நாளா எடுக்கப்பட்ட சில பணங்கள் உங்க கைகளில் வரப்போகிறது. In the name of Jesus. Hallelujah. ஓ, நான் பேசுகிறது மெய்யான சுவிசேஷம் என்றார். அற்புதங்கள் இப்போதே நடப்பதா, அதிசயங்கள் இப்போதே நடப்பதா, இப்பொழுது கிருபையின் மண்டலம் திறக்கப்படுவதா. ஆமென். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது. உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இன்னொன்னு சொல்லட்டுமா? வாழ்நாளில் பார்க்காததை ஒரு நாளில் பார்ப்பீர்கள். யாராச்சும் இருக்கீங்களா இன்னைக்கு? வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு பார்க்காததை ஒரு நாள்ல, 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 ஒரே நாள்ல பார்க்கிற மாதிரி, ஒரே நாள்ல பார்க்கிற மாதிரி. I bless you. ஆமென். ஒரே நாள்ல பார்க்கிற மாதிரி செய்வார் சார். இன்னொரு எத்தனை பேருக்கு இன்னும் வேணும்ன்றீங்க? ஆமென். bless you brother. நல்லா கவனிங்க. இவன் படகே எம்டியா தான் இருந்துச்சு, காலியா தான் இருந்துச்சு. ஆனா இவனை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சாருன்னா புரிஞ்சிருச்சு. சில பேருக்கு சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு. என் படகு நிரம்பினாலே பெரிய விஷயம். ஆனா இவன் படகு நிரம்பி இவன் சில பேருடைய படகை உங்க தேவைக்காகவே நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மற்றவருடைய தேவையை சந்திக்கிற அளவிற்கு, நீங்கள் மற்றவருடைய தேவைக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் கைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலவருடைய தேவைகளுக்கு நீங்களே கொடுப்பீர்கள், நீங்களே கொடுப்பீர்கள், நீங்களே கொடுப்பீங்க, நீங்களே கொடுப்பீர்கள், நீங்களே கொடுக்கிற அளவுக்கு. ஆமென், ஆமென். இந்த கையை ஆசீர்வதிப்பார். ஷாகோ ராமா ஜீலா பிராகதாலா லிட்டேனே மகுரா பஷண்டலா கேதேரே. ஆமென். bless you brother. சார், என் கையிலேயே இல்லையே, என் படகே எம்டி. கடவுள் சொல்றாரு, நான் எந்த அளவுக்கு நிரப்புவோம் தெரியுமா? உன் படகை நிரப்பி நீ சில பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு, நீ சில பேருக்கு தேவையை நீனே சந்திக்கிற அளவுக்கு, நீங்களே சந்திக்கிற அளவிற்கு, நீங்களே எடுத்து கொடுக்கிற அளவிற்கு. ஆமென். என் பிள்ளைங்க திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன் நீங்க இருக்கிறீங்க. ஆனா சில பேருடைய திருமண செலவுகளுக்கு நீங்கள் கொடுக்கிற அளவிற்கு, நீங்கள் கொடுக்கிற அளவிற்கு, நீங்க கொடுக்கிற அளவுக்கு என் அப்பா வானத்தின் படகளைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமா. சாலா கபோரா ஷடா லெபெரே லெக்ரே மன்செலே கெபோரோ ஷடா லெப்ரேகே. ஆமென்.
ஓ, உங்க படகு நிரம்பி Amen. மற்ற படகுகள் நிரம்புகிற அளவிற்கு. ஆமென். இன்னும் சில பேருடைய படக நீங்க நிரப்புகிற அளவுக்கு என் தெய்வம் உங்களை நிரப்புகிற ஒரு நாள் ஐயா. என் தெய்வம் உங்களை நிரப்புகிற ஒரு நாள் ஐயா. ஐயா, என் ஆண்டவர் உங்களை நிரப்புகிற ஒரு நாள். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் கூட எம்டியா இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் பாக்கெட் எம்டியா இருக்காது. ஒருத்தர் களஞ்சியம் எம்டியா இருக்காது. உங்க எம்டினஸ் பிரேக் ஆகுது. Amen. உங்க காலி உடைகிறது. உங்கள் வறுமை உடைகிறது. ஆமென். Amen. காமாரா ஷாண்டலா பிரேக்கே. என்ன அருமையான வரிகள். வெறுமையானதை முன்னறிந்ததால் Amen. தேடி வந்து. Hallelujah. ஐயா, நீங்க தேடி வரல, Amen. தெய்வம் உங்களை தேடி வந்திருக்குது. Hallelujah. தேடி வந்து Thank you Jesus. ஏன் படகுல Hallelujah. தெய்வம் ஏறி இருக்கு சார். தெய்வம் ஏறி இருக்கு சார். அவர் ஆசீர்வாதம் நுழைந்து இருக்கிறது. இன்னைக்கு அவர் ஆசீர்வாதம் உங்க மேல் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் நிரப்பாத, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரப்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. Amen. Bless you, அம்மா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. Rabo Shendelebre. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. Amen. Amen. எல்லாம் சொல்லுங்க, வெறுமையானதெல்லாம் இன்னைக்கு நிரம்புது. Amen. உங்க காலி நிரம்புது. என் பாதம் உங்க காலியை காலி பண்றார். என் காலியை உங்க காலி எம்ப்டினஸ் உங்களை விட்டு போகிறது. ஓ ஹalleluya. ஆமென். ஆமென். இது முதல் பகுதி தான். ஆமென். அப்படி லைஸா திறந்திருக்கு. ஆமென். இப்பமே திறந்துடுச்சு. இப்பமே திறந்துடுச்சு. இப்பமே திறந்துடுச்சு. ஓ! இப்பமே ஓபன் ஆயிடுச்சு. Thank you Jesus. Amen. 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 I believe it's open. Amen. Amen. இப்பமே திறந்திருக்குது. Amen. Amen. அப்பனா என்ன அர்த்தம்? இது ஆரம்பம் தான். Amen. Amen. இது ஆரம்பம் தான். ஆரம்பம்தான். ஆமென். இன்னைக்கு இன்னும் 2 செஷன் நான் பேச போறேன். இப்போ ஒரு இடைவேளையை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. Amen. நீங்க போய் குளிர்பானங்கள்லாம் அருந்திட்டு திருப்பி வர போறீங்க. அப்புறம் லஞ்ச் வரைக்கும் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச போறேன். போகும்போது நீங்கள் வேறே ஆட்களாய். ஆமென். bless you brother. ஆமென். வேறே ஆட்களாய், வேறு மனுஷனாய் நீங்கள் மாற்றப்பட்டு நீங்கள் செல்ல போகிறீர்கள். Amen. Amen. ஹalleluya. Hallelujah. ஒரு செழிப்பின் அபிஷேகத்தோட, ஒரு செழிப்பின் ஆவியோடு கூட, ஒரு செழிப்பின் தெளிவோடு கூட இந்த இடத்துல இருந்து நீங்க போக போறீங்க. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேதான் இனிமேதான் வேட்டை இருக்குது. ஆட்டம் இருக்குது. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நல்ல கையை தட்டி அப்பாவை